அப்பா ஒரு வேலைக்கு போயிருக்காரு, ஒருத்தர் அடிக்க போயிருக்காரு. அவர் நல்லபடியா அடிச்சு திரும்பி வரணும். பாஸ்கர், பெசன்ட் நகர் பாஸ்கர். எதுவும் பண்ணாத பாஸ்கரா, நீ என்ன சொல்றியோ அதை நான் கேக்குறேன். நான் சொல்றபடி கேட்கணும், இல்லனா பாஸ்கர் கேட்க வைப்பான். என்ன நான் ஏலத்துல எடுத்த குவாரியையும் இந்த மில்லையும் திருப்பி கொடுத்துறேன். என்ன உயிரை விட்டா போதும். அப்போ பணம் எதுவும் வேண்டாம். ஏய், இந்த பாஸ்கர் ஒரு விஷயத்துல இறங்கினானா அத அநியாயம்னு இந்த ஊர்ல எவனும் சொல்லக்கூடாது. நீ எவ்வளவு பணம் செலவு பண்ணியோ அவ்வளவு பணத்தையும் இவரு உனக்கு கொடுப்பாரு. கொடுக்கறேன். கேட்டல? அத வாங்கிக்கிட்டு உடனே இந்த இடத்த காலி பண்ணணும். புரியுதாடா? வா வா. வேண்டாம், என்ன எதுவும் பண்ணிடாத. என்ன உயிரோட விட்டுரு. என்கிட்ட மோதன தலையை கிள்ளிடுவேன். பாஸ்கர், என்ன பண்ற? அவனை விடு, விடு, சொல்றத கேளு. நீயா? ஆமா, நான் சொல்றத கேளு. இப்படி வா, வா, வான்னு சொல்றல, வா. எப்ப நீ வெளியில வந்த? போன வாரம் தான் வந்தேன். இப்பதான் என்ன பார்க்க தோணுச்சா? வரணும்னு தான் இருந்தேன். ஆனா என்ன பாஸ்கர், விஷயத்த சொல்றா. என் பையன் அவன் இறந்துட்டான், கொன்னுட்டாங்க. யாரா இந்த காரியத்தை பண்ணது சொல்லுடா. தெரியாது, ஆனா டவுன்ல வச்சுதான் முகமுடி போட்டு வந்து 3-4 பேரு என் மேல உள்ள கோபத்துல தீர்த்துட்டாங்க. ஆனா என் புள்ள அவன் என்ன பாவம் பண்ணான்? அவனை கண்டுபிடிச்சிடலாம், நீ கவலைப்படாத. அவன் பாதாளத்துக்குள்ள இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். கடைச்சான் கண்டத்துட்டுமா வெட்டிடலாம். வேண்டாம், இவ்வளவு காலம் நான் செஞ்ச பாவத்துக்கு கடவுளா பார்த்தா எனக்கு இந்த தண்டனை கொடுத்துருக்கான். நிறுத்த போறேன், எல்லாத்தையும் நான் நிறுத்த போறேன். மற்றவங்களை கொன்னும் மிரட்டியும் இனிமே இந்த வாழ்க்கை எனக்கு வேணாம். நம்ம செய்யற தப்புக்காக நம்ம பிள்ளைங்க அந்த தண்டனை அனுபவிக்க கூடாது. இனிமே நம்ம அந்த வேலையை செய்யக்கூடாது. அதுல வர காசு நமக்கு வேண்டாம். அவன் இங்க இருந்து மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு போயிட்டான். ஆனா போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன சொன்னீங்களோ அதை செஞ்சுட்டே போயிட்டான். இப்ப குவாரியும் மரம் இல்ல எனக்கே சொந்தம். நீங்க கேட்டது இதுல இருக்கு. கேட்டதை விட அதிகமாவே வச்சிருக்கேன். நான் வரேன். டேய், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு காலத்துல இந்த ஊரோட பாதி இடம் எங்க குடும்பத்தை சேர்ந்ததா இருந்தது. சீட்டாடுறதுக்கு காசு இல்லாம இருந்தப்போ பட்ட கடனுக்காக எங்க சொத்தை எல்லாம் அழிச்சு எரிஞ்சான் யாரோ ஒரு பரதேசி. அன்னைக்கு மட்டும் அவர் சீட்டாடாம இருந்திருந்தா வாங்கின கடனை திருப்பி கொடுக்காம இருந்ததுக்கு ஊரு விட்டு ஊரு வந்தவனுங்க எங்க அப்பாவை கொல்லாம இருந்திருப்பானுங்க. ரோட்டோரத்தில் இருந்த சாக்கடையில எங்க அப்பாவை கண்டந்துண்டமா வெட்டி போட்டிருந்ததை பார்க்கும்போதுதான் நினைச்சேன், யார் செத்தாலும் எனக்கு கவலை இல்ல, பணம் சம்பாதிக்கணுங்கிற வெறிய மனசுல தோணுச்சு. இப்ப எனக்கு தெரியாம இந்த ஊர்ல எதுவும் நடக்காது. ஒரு காக்கா கூட பறக்காது. அப்படி அது பறக்கணும்னா எனக்கு சேர வேண்டியதை கொடுத்துட்டு தான் அது பறக்கணும். அப்புறம் என் பையனை பத்தி சொல்றேன். நான் அவனை படிக்க வச்சு டாக்டராவோ கலெக்டராவோ ஆக்க போறதில்ல, ஒரு ரவுடி ஆக்க போறேன். என்னை விட பெரிய ரவுடி ஆக்க போறேன். அவன் பேரை கேட்டா இந்த ஊரே நடுங்கணும், பயந்து ஓடணும். பழனி, அப்பாவுக்கு போய் பாட்டில் எடுத்துட்டு வா.
என்ன ரமேஷ், உன்னை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டியா? உன்னோட யூனியன் ஸ்ட்ரைக் எல்லாம் என் கம்பெனிலேயே நடக்கும்னு நினைச்சிட்டியா? சலீம், ஐயா, அந்த பேப்பரை கொஞ்சம் எடு. உன் ராஜினாமா லெட்டர் தான், கையெழுத்து போடு. என்ன நினைச்சிட்டீங்க? என்ன மிரட்டினா நான் கையெழுத்து போட நினைச்சிட்டீங்க? பேசாதடா. கையெழுத்து போடுறா. போடுறா சீக்கிரம். எங்க ஊரை பத்தி உனக்கு சரியா தெரியாதுன்னு நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு எங்க ஊர்ல பழனி இருக்கான். அவனை நீ பார்க்க தான் போற. போட. சலாம் பாய். ராஜேந்திரன். நான் ஹரி. நான் தேவ. நான் ஜமால். வினய். எங்க இருந்து வர? பழனி தெரியுமா? நாங்க எல்லாருமே பழனியோட ஆளுங்க தான். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நாங்க உதைக்கிறதுக்காக பிறந்தவங்க. ஏய், என்னடா என் ஊர்க்கார மேலேயே கை வச்சிருக்கியா நீ? ஓ, உனக்கு வேண்டிய ஆளுங்களா? நீ ஆள் தெரியாம வந்திருக்க. நான் யார் தெரியுமா? என் பவர் தெரியுமா? சோமண்ணே, என்னென்ன? இவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து அனுப்பு. எங்க ஊர்ல இருக்கிற ஒருத்தன் மேல கைய வச்சா வலிக்கிறது அவனுக்கு கிடையாது. பழனி அண்ணனுக்கு. யோ, என்னய்யா, சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு போ. வணக்கம். நாம எல்லாரும் இங்க எதுக்காக கூடியிருக்கோம்னா, நம்ம ஊர்ல இருக்கிற குவாரையை ஏலத்தை எடுக்கிறதுக்காகத்தான் இங்க கூடியிருக்கோம்னு எல்லாருக்கும் தெரியும். ஏலம் எடுக்கிறதுக்காக இங்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்க ஊர் மக்கள் சார்பாகவும் எங்க ஊர் தலைவர் சார்பாகவும் உங்களை எல்லாரையும் வரவேற்கிறோம். என்னடா யாருமே இல்லாத இடத்துல தேவையில்லாம கத்திக்கிட்டு இருக்கிற? அரசாங்க வேலையாச்சு பிரசிடென்ட் சார். அரசாங்க வேலைன்னா ஆள் இல்லாமே நடக்கலாம்னு அறிவுள்ளவங்க சொல்லுவாங்க. வணக்கங்க. இந்த முறையாவது யாராவது ஏலத்துக்கு வருவாங்கன்னு நினைச்சேன். எப்படி வருவாங்க? இத வாங்கணும்னா இங்க இருக்கிற ரவுடிங்க காலையும் பிடிக்கணும், மத்தவங்க காலையும் பிடிக்கணும். இன்னும் எதுக்காக இப்படி காத்துட்டு இருக்கிறீங்க? போய் வேலையை பாருங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போறேன். ஏலத்துக்காக தான் நானும் வந்திருக்கேன். ஆ? என் பேரு அமிர்தலிங்கம். ஏலத்தோட ஃபார்மாலிட்டிஸ்லாம் தெரியும்ல? தெரியும். கண்டிஷன் நீங்க சொன்ன விஷயம் அந்த பழனியை பத்தி தானே? ஆமா, பழனி எதுக்கும் துணிஞ்ச ஒரு மிகப்பெரிய ரவுடி. தில் பழனி தான் டெல்லியில இருக்கிறவங்க கூட கூப்பிடுவாங்க. தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சிட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன். வாங்க. ஓவர் ஸ்பீட்ல நீ காரை ஓட்டிட்டு இந்த பக்கமா வரும்போதே நினைச்சேன் நீ ஏலம் எடுக்கிறதுக்காக தான் வந்தல. சரி, நம்ம விஷயம் எல்லாம் எப்படி? என்ன பிரசிடென்ட், நீ எதுவும் அவங்க கிட்ட சொல்லலையா இங்க சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குன்னு? ஏலம் எடுக்கிறதுல 10% எங்களுக்கு தரணும். அப்புறம் மாசம் மாசம் தனியா வெட்டணும். அதுக்கு அவன் வச்சிருக்கிற பேர் தான் மாமூல். அவங்க அப்பா பெசன் நகர் பாஸ்கர் காலத்துல இருந்தே இது பழக்கம். முதல்ல கேட்டு வாங்கினாங்க, அதுக்கப்புறம் மிரட்டினாங்க, இப்போ மாமூல் ஆயிடுச்சு. ஆனா என் கையில இருந்து ஒரு சல்லி காசை கூட வாங்க முடியாது. அது எப்படி வாங்கணும்னு எங்களுக்கு தெரியும்டா. நடக்காதுடா. உன்னோட பழனி கிட்ட போய் அதை சொல்லு. என் கிட்ட விளையாடினா அதுக்கப்புறம் அவன் உயிரோட இருக்க மாட்டான். ஃபுல் லோட்ல இருக்கு. ஓவரா பண்ணா அழுத்திடுவேன்.
நீ தேவையில்லாம பிரச்சனை பண்ற. நான் பிரச்சனை பண்றது மட்டும் இல்ல, முடிச்சிட்டு தான்டா போவேன். ஏய், வாங்கடா. கலக்கிட்ட. இந்த அளவுக்கு துடிப்பா இருப்பேன் நான் நினைக்கல. பழனிமலை ஆண்டவா, நீதான் காப்பாத்தணும். என்ன பிரசிடென்ட் இப்படி சொல்லிட்டீங்க? பழனி கிட்ட பிரச்சனை பண்ண சொல்லிட்டு பழனி ஆண்டவா என்ன காப்பாத்துன்னு சொன்னா எந்த பழனி உங்களை காப்பாத்த நீ சும்மாறா. என்னடா அண்ணே வணக்கண்ணே, உங்க பாக்கெட் ஒரு காயின் இருந்தா கொடுங்க. பட கொடுங்கண்ணே, ஒரு விஷயம் இருக்கு. இந்த என்ன விஷயம்? தல தல தல. நான் தான் தல. நீதான் அமிர்தலிங்கம்மா? ஆமா. உனக்கு என்னதான் பிரச்சனை? ஆமா, எந்த ஊர்ல இருந்து நீ வர? ஹ. எங்க அப்பா பேரை சொன்னாலே தெரியும். உனக்கு இல்ல, உங்க அப்பா பெசன் நகர் பாஸ்கருக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி ஏழை எடுத்ததுக்காக எங்க அப்பாவை அடிச்சு விரட்டினது உங்க அப்பா. அவரோட பையன் தான்டா. இப்ப புரியுதா? அப்ப அதான் பிரச்சனையா? அப்பன் தோத்த இடத்துல நீ ஜெயிக்க வந்த பெரிய பாவா நீ. என்கிட்ட மோதாத. இதுக்கு மேலேயே மோத நினைச்ச போட்டு தள்ளிடுவேன். என்னடா சொன்ன? நான் பெரிய இவன் என்கிட்ட முதல்ல சுற்றுவேனா? உண்மையான ஆம்பளை இருந்தா என்ன சுடுறா பார்க்கலாம். எங்க அப்பன் பெசன் நகர் பாஸ்கரை ஜெயிக்கிறதுக்கு உங்க அப்பனால கடைசி வரைக்கும் முடியலடா. அந்த அப்பனுக்கு பிறந்தவன் தான் நான். இனிமே உன்னை இங்க பார்த்தேன், எங்க பாக்கணும் அந்த இடத்துலயே கண்டம் துண்டமா வெட்டி போட்டுருவேன். 10 நிமிஷத்துல இந்த இடத்த காலி பண்ணிடு, புரியுதா? குவாரியை எடுத்துட்டு இப்ப வேண்டான்னு சொல்லிட்டு போற முதல் ஆள் இல்ல அவரு, தெரிஞ்சுக்குங்க. இப்படியே விட்டா சரியா வராது. நாம எல்லாரும் சேர்ந்து இதுக்காக உண்ணாவிரதம் இருக்கணும். என்னாச்சு? நான் சொன்ன உடனே உங்களுக்கு ஜலதோஷம் பிடிச்சிருச்சா?
பழனிக்கு எதிரா ஜனங்களை ஒண்ணு திரட்ட போறாராம். சொல்ல முடியும், கேக்குறதுக்கு நல்லாதான் இருக்கு. ஆனா அவனை எதிர்த்து பேசுறதுக்கு இந்த ஊர்ல இருந்து ஒருத்தனாவது வருவாங்கிறது உங்களுக்கு தோணுதா? அவன் இந்த ஊர்ல மாமூல் வாங்குறது உண்மைதான். ஆனா இந்த ஜனங்களுக்கு அவன் ஹீரோ ஆச்சே, தலைவர் வேற. அப்புறம் கோரி லீசிக்கு எடுக்க வரவங்க கிட்ட அவன் மாமூல் வாங்குறது உண்மைதான். இது அவங்க அப்பா காலத்துல இருந்தே எழுதப்படாத சட்டமா ஏங்கிட்டு தானே இருக்கு. பரம்பரையா நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயத்த எந்த பிரச்சனையும் இல்லாம அது பாட்டு போயிட்டு இருக்கு. அதுல என்ன தப்பு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க? அந்த கோரியும் இந்த பஞ்சாயத்து பில்டிங் இருக்க இந்த ஆபீஸ் முதற்கொண்டு ஒரு காலத்துல அவங்க குடும்ப சொத்தா தானே இருந்துச்சு. அப்படின்னா அவன் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு அவனுக்கு ஆமாசாமி போடணும் சொல்றீங்களா? இதுல என்ன தப்பு இருக்கு? அவன் என்ன பெருசா தப்பு பண்ணிட்டான்னு சொல்றீங்க? அவன் மாமூல் வாங்குறான், நீங்க லஞ்சம் வாங்குறீங்க. இதுல எது தப்பு எது சரிங்கிறீங்க? இந்த பேச்சுக்கு நீங்க மன்னிப்பு கேட்டே ஆகணும். மன்னிப்பா? அது எனக்கு தமிழ்ல பிடிக்காத ஒரு வார்த்தை, தெரியுமா? போதும். இந்த ஊர் எந்த காலத்திலும் உருப்படாதுன்னு எனக்கு தெரியும். இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிற வரைக்கும் இந்த ஊர் உருப்படவே உருப்படாது. வாயா. பழனி ஏதாவது பண்ணணும்னு இந்த பிரசிடென்ட் மட்டும் தான் சொல்லுவாரு. பழனியோட ஸ்கூல் வாத்தியாரா இருக்கிறதால இந்த ஆள் மேல அவன் கைய வைக்கவே மாட்டான். ஆனா நாம எல்லாரும் அப்படியா? அடிக்கிற அடியில பிஞ்சிரும்ல. இந்த பஞ்சாயத்து உறுப்பினர் நீங்க இந்த அளவுக்கு அடம் பிடிக்கிறீங்க? நான் இந்த ஊருக்கே பஞ்சாயத்து பிரசிடென்ட்மா. பிரசிடென்டா? இந்த ஊர்ல குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது, நல்ல ரோடு கிடையாது, படிக்கிறதுக்கு நல்ல ஸ்கூல் கிடையாது, தொழில் பண்றதுக்கு எதுவுமே கிடையாது. இவ்ளோ பிரச்சனை இங்க இருக்கும்போது எதுக்காக தேவையில்லாம பழனி கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க? தேவை அதெல்லாம்? கணக்கே மறந்துருச்சு. உங்கள மாதிரி ஆளுங்களே இப்படிதான். எப்ப பார்த்தாலும் பழனி பழனி பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா மத்த பிரச்சனை எல்லாரும் மறந்துடுவாங்கல்ல. வாய மூடு. நீ வேணா பாரு, அவனை ரொம்ப நாளைக்கு நான் விட்டு வைக்க போறதில்ல. அவனை அடக்காம நான் அடங்க போறதில்ல. சிரிக்காத. நாளைக்கு இந்த ஊருக்கு ஒரு புது எஸ்ஐ வரான். நாளில இருந்து அவனுக்கு சனி ஆரம்பம். நீ ஏடா பழனி? இல்லங்க. நீ ஏடா பழனி? நீ பழனியா? இல்லங்க. சொல்லுடா, எங்க இருக்க அந்த பழனி? எனக்கு தெரியாது. ஐயோ அம்மா. இங்க யாரா பழனி? எனக்கு தெரியாதுங்க. ஐயோ சாமியே. யாரா சாமி? சரணம் ஐயப்பா. பழனிய நீ பாத்தியாடா? எனக்கு தெரியாது சார், நான் பார்த்ததே இல்ல. ஓ, ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யற வேலை இல்ல. ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க, 25 மணி நேரத்துக்குள்ள அந்த பழனிய கையில கிடைக்கலன்னு வச்சுக்க, இந்த காக்கி கந்தசாமியோட பேரை மாத்திக்கிறடா. உன்னோட மாமனாரோட கடையை உடைச்சு தள்ளிட ஜாக்கிரதை. என்ன பத்தி என்ன நினைச்சிருக்கு? என்னடா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? ரோட்ல என்ன சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்க? போடா. வாங்க. யாராவது பழனி எழுந்திருக்கா? எழுந்திருக்கன்னு சொல்றல. எவன்டா அந்த ஓட்ட வண்டி நிக்க வச்சிருக்கிறது? நாங்க தான் சார். இது இங்க போட்டினா டிராபிக் ஜாம் ஆகும் இல்ல? இந்த வண்டியோட புக்கு பேப்பர்லாம் வச்சிருக்கேடா? இருக்கு சார். இருந்தா எனக்கு என்னடா? ஓஹோ, ஒளிஞ்சுக்கிட்டு பப்ளிக்கா தண்ணி அடிக்கிறீங்களா? நீ ஏடா பழனி? நான் ஜமால். நீ எப்படா மதம் மாறின? நான் மதம் வரல சார். அப்ப ஒரிஜினலா? போடாங்க. நீ யாரா சார்? நீ அந்த பழனியே இல்ல. போடா, போ போ போ, போய்க்கா. சார், பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க சார். ஏய், என்ன பிரச்சனையா? எதுவா இருந்தாலும் இந்த காக்கி கந்தசாமி கிட்ட கேட்கணும். நீ யாடா பழனி? பழனி என்ன? எங்கடா அவன்? என்னடா தள்ளி நில்லுடா. I'm a bad man. That's பொண்டாட்டி கொன்னோடு. பழனி அண்ணா, பழனி அண்ணா, எனக்கு ஒரு உதவி பண்ணணும். எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க. கேந்திரியா, அழுவாம விஷயம் என்னன்னு சொல்லு. பழனி அண்ணே, நான் முன்னாடி இருந்த ஸ்டேஷன்ல ஊரே நடக்கிற மாதிரி ஒரு ரவடி இருந்தான். அவன் பேரு பந்தா பாண்டி. ஒரு நாள் ஊர் திருவிழால தெரியாத்தனமா அவனை நான் அரெஸ்ட் பண்ணிட்டேன். அப்போ நல்ல போதை. யாரு? நான் தான்.
கோர்ட்ல அவனை ஹேண்ட் ஓவர் பண்றப்போ என்னோட கெட்ட காலம் அந்த ஜட்ஜ் அவனுக்கு தண்டனை கொடுத்துச்சு. இப்போ அவன் ரிலீஸ் ஆகி வந்துட்டான். அவன் என்ன இந்த ஸ்டேஷன்ல அலோவ் பண்றதே இல்ல. என் சீட்ல அவன் உட்காந்துக்கிட்டு இருக்கான். லாக்அப்ல போட்டு என்ன அடிக்கணும்னு சொல்லுது. அழாதன்னு சொல்றல. யாராவது கேட்டா அசிங்கம் இல்ல. பழனி அண்ணா அங்க வந்து 2 பேருக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணணும். ஒரு ஜனநாயக நாட்டுல இன்ஸ்பெக்டருக்கு சார்ஜ் எடுக்கும் போது ஒரு ரவுடியால பிரச்சனை வந்ததுன்னா அது எனக்கு மட்டும் இல்ல உங்களுக்கும் அசிங்கம் இல்ல. என்னன்னு சொல்றீங்க? நான் இப்ப என்ன பண்ணேன்னு சொல்றேன்? நான் 3 நாளா உங்களை தேடிக்கிட்டு இருக்கேன். ஆனா உங்களை ஆளே பார்க்க முடியல. அண்ணே நான் என்ன ஒண்ணா செய்யறேன். எனக்கு அந்த சீட்ல உட்காரணும். அவன் பேர் என்ன? பந்தா பாண்டி. அவன் ஒரு பெரிய பந்தா பாண்டி. எங்கடா போன அவன் எஸ்ஐயே? தெரியாதுங்க. அவனை நான் விட மாட்டேன். தேவையில்லாம என்ன தூக்கி உள்ள வச்சான்ல, அவனை பார்த்துட்டு தான் நான் போவேன். அப்படியா? நீ யாருன்னு சொல்லியா? என் பேர் பழனி. உனக்கு என்னதான் வேணும்? எங்க ஊர்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷனும் இருக்கு, அதுல ஒரு எஸ்ஐயும் இருக்காரு. யூனிஃபார்ம் இல்லாத எஸ்ஐ வேணும்னா அதுக்கு நான் இருக்கேன். வெளியூர்ல இருந்து ஆள் எடுக்கிறாங்கன்னா அப்ப நான் உனக்கு கண்டிப்பா சொல்லி அனுப்புறேன். அப்போ இந்த ஊரே கண்ட்ரோல் பண்றது நீதானா? ஆமாண்டா. இத பார்த்தல எத்தனை வெட்டுன்னு. இதுலயே என்னோட தில் என்னன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு பேர் தில்லு கிடையாதுடா, கோழத்தனம். இங்க பார்த்தல ஒரு சின்ன கீறல் கூட இல்ல. நல்ல ரவுடிக்கு உடம்புல காயமே இருக்கக்கூடாது. பழனிக்கு வெட்டு வாங்கி பழக்கம் இல்ல. பழனி தான் எல்லாரையும் வெட்டி இருக்கான். நீங்க தைரியமா போய் இந்த சேர்ல உட்காருங்க சார். இனிமே இதுல நீங்க மட்டும் தான் உட்காரணும், வேற எவனும் உட்கார மாட்டோம். நம்பலாம் இல்ல சொல்றது பழனி. என்னங்க நில்லுங்க. அட யாரா இந்த மல்கோவா? தெரியாதுல்ல. பூக்கட வசந்தியும் அப்புறம் நானும். என்னங்க என்ன கொஞ்சம் விட சொல்லுங்க. அட விடுங்க சார், எங்கேயாவது போய் பழச்சிக்கிட்டோம். சரி ஓடிப்போ. இனிய ஏரியாவில் ஆட்டம் போட நினைச்ச அவ்வளவுதான் உன்னை பிச்சிருவேன். என்னங்க உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போகும். புண்ணியத்தை நீயே வச்சுக்கோ. ஃபுல்லா ஒரு குத்து பாட்டு போட்டு பார்க்கலாம். குண்டூரு முளகாயானே ஐயையோ இளநீரானே. குண்டூரு முளகாயானே ஐயையோ இளநீரானே. கனியாத குலவாழனே அழகான நிலவாடினே. கண்ணால வல வீசாதே ஜோடி காணாத காட்டுக்குயிலே. கண்ணால வல வீசாதே ஜோடி காணாத காட்டுக்குயிலே. குண்டூரு முளகாயானே ஐயையோ இளநீரானே. மறைந்திருந்து பார்க்கும் மர்மமன்ன, மறைந்திருந்து பார்க்கும் மர்மமன்ன. ஹலோ, என்ன இது? ரேஞ்ச மாத்தி பிடி. அப்ப பிடிச்சுக்க. பள்ளிக்கூடம் சேராத பிள்ளை நான் பாடிவா. ஆலிங்கனம் காணவே அழகாக ஓடிவா. கட்டாத மலரான பெண்ணேடி கூடவா. குண்டூரு முளகாயானே ஐயையோ இளநீரானே.
ஒரு வேலியில்லே உதடுகள் சேரத்தான் தடை சொல்ல ஆளில்லே அட்டராத்திரி பாடங்கள் சத்தங்கள் மாறாதோ வெள்ளியில்லா பூந்தோட்டா காபி வந்து தள்ளி போடா கல்யாணம் சும்மாதாடா ஒரு மாமாங்கோ கூடவாடா உள்ளூர் மிளகாயா நீ ஐயையோ இளநீரா நீ குண்டூர் மிளகாயா நீ ஐயையோ இளநீரா நீ கனியாத கொலவாழ நீ அழகான நிலவாடி நீ கண்ணால பல வீசாதே ஜோடி காணாத காட்டுக்குயிலே 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 சார் சார் என்ன சார் படம் வரைஞ்சிட்டு இருக்கீங்க? மங்கி குரங்கு எப்படி இருக்கு? இந்த குரங்குக்கு என்ன சார் வால் இல்லாம இருக்கு? ஐயோ நான் மறந்துட்டேன்யா, நல்ல வேளை ஞாபகப்படுத்தினேன். பிரசிடென்ட் உங்களை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. ஐயோ ஜனாதிபதியா? இல்லங்க, நம்ம பஞ்சாயத்து பிரசிடென்ட். அடச்சி போயவன வர சொல்லையா? எஸ் சார். வணக்கம். வணக்கம் இருக்கட்டையா, உட்காரு ஒரு நிமிஷம். அப்புறம் என்ன விசேஷம்? பஞ்சாயத்தெல்லாம் எப்படியா போயிட்டு இருக்கு? மாமூலெல்லாம் நல்லா கிடைக்குது இல்ல? பேசும்போது மரியாதையா பேசணும். ஓ, பஞ்சாயத்துல இருந்து மாமூலாம் ஒழுங்கா கிடைக்குது இல்லையா சார்? சாரி சார், இதை விட மரியாதையா எப்படி பேசணும்னு எனக்கு தெரியல. நேத்து நீங்க பழனியை பார்க்க போயிருந்தீங்களா? ஆமா சார். இந்த ஊர்ல ஒரு பெரிய ரவுடி வீட்டுக்கு போயிருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? அனாவசியமா பேசக்கூடாது. விருந்துக்கு போனது நான் இல்லையா, அவன் தான். நான் என் சொந்த காசை போட்டா அவங்களுக்கு தண்ணி வாங்கி கொடுத்தேன். வந்தா பாண்டிய இங்க இருந்து துரத்தனுக்கு பிரதி உபகாரம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஆமா, பிரசிடென்ட் எதுக்கு இங்க வந்தீங்க? வேண்டாம் வேண்டாம், கவரெல்லாம் எடுக்க வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். என்னது? என்ன அது? இது ஒரு கம்ப்ளைண்ட். என்ன கம்ப்ளைண்ட்? பழனிங்கிற ரவுடி கிட்ட இருந்து இந்த ஊரையும் ஊர் மக்களையும் காப்பாத்தணுங்கிறதுக்காக நான் கைப்பட எழுதி கொடுத்த ஒரு ரிப்போர்ட். இருக்கட்டும் இருக்கட்டும். ஐயோ பஞ்சாயத்து, நான் இந்த ஊருக்கு வந்து கொஞ்ச நாள் ஆனாலும் எல்லாமே எனக்கு தெரியும். நீங்க சொல்ற மாதிரி அந்த பழனி பெரிய ரவுடி மாதிரி எனக்கு தெரியல. நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்றேன், நீங்க 2 பேரும் ஒத்து போறது நல்லது. இல்லன்னா இன்னொரு முறை எலெக்ஷன் வந்தா நீங்க டெபாசிட்டா இல்லாம தோத்து போயிடுவீங்கயா. அந்த கம்ப்ளைண்ட கொடுங்க. வேண்டாம், இத நான் ஒரு நல்ல ஆம்பளை கிட்ட கொடுத்துக்கிறேன். அப்ப சரி, நீ வந்து இதை வாங்கிக்கம்மா. சரி சார். சித்தப்பா பழனி வீட்டுல தான் இருக்கான். இன்னைக்கு மாமூல் கொடுக்குற நாள்ல. சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். நீ சிவகாசியில் அடிக்கிற காந்தி வேண்டாம், நாசிக்ல அடிக்கிற காந்திய கொடு. போன மாசம் ஃபுல்லா வியாபாரமே சரியா இல்லைங்க. எதுக்கே தேவையில்லாம போய் சொல்ற? நீ என்ன பழக்கடையா வச்சிருக்க? பாரு, இந்தியால பார் நடத்துற எவனாவது நஷ்டப்பட்டிருக்கானயா? அப்பா வரேங்க. கஞ்ச பசங்க இப்படிதான் காசை அழுது அழுது கொடுப்பானுங்க. 50 பைசா கீழே விழுந்தா நக்கியே எடுப்பானுங்க. என்ன பாஸ்கர்ண்ணா, சௌக்கியம் தானே? இந்த மாதிரி ஒரு பையன் என் கூட இருக்கும்போது எனக்கு என்னடா கஷ்டம். கரெக்டா சொன்னீங்கண்ணே. சொன்ன பணத்தை ஃபுல்லா கொண்டு வந்திருக்கேன். அன்னைக்கு நாங்க வந்து போனதுக்கு அப்புறம் அந்த எம்எல்ஏவோ இல்ல அவனுங்களோட ஆளுங்களோ உங்களை வந்து மிரட்டினாங்களா? எங்க பழனி வந்துட்டு போனதுக்கு அப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்ப நல்லபடியா போயிட்டு இருக்கு. சுமதி, காஃபி டீ எதுவும் வேணாம், எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் அப்புறம் பாக்குறேன். நெக்ஸ்ட் டைம் சாப்பிட்டே போறேன். நாம 2 பேரும் ஒரு தடவை உட்காரணும். நானும் உன் அப்பனும் சின்ன வயசுல நிறைய சாப்பிட்டு இருக்கோம். அத உன் கூடயும் கண்டினியூ பண்ணலாம்னு பாக்குறேன். சரி, எப்ப வேணாலும் சொல்லி அனுப்புங்க. வரட்டுமா? அவளை கூப்பிடு. தாசனே, இத வச்சுக்கோ. ஃபீஸ் கட்ட பணம் இல்லன்றதுக்காக தற்கொலை பண்ணி சாவறதுக்கு பார்க்காத. இதை கொண்டு போய் ஃபீஸ் கட்டு. இந்த உதவி நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன்னு. எதுக்கு இப்ப அழுவுற? நீ எனக்கு ஒரு தங்கச்சி தான். முதல்ல கண்ணத்தோட போ. வரங்க.
இத சுசிலா அக்கா கிட்ட கொடுத்துரு. அவங்க வீட்டு மேல வாங்கின கடத்துக்கு வீட்டையே ஜப்தி பண்ற மாதிரி இருக்கு, அதையாவது திருப்பட்டும். அவங்க எல்லாம் கஷ்டப்படுறவங்கப்பா. அப்போ எனக்கு ஒரு 50,000 கொடுறா, நானும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன். காப்பாத்துவான், அவன் பெரிய கடவுள் பாரு. நீங்க அப்படி சொல்லாதீங்க. அவன் வாங்குற மொத்த மாமூல் பணத்தையும் இந்த ஊர்ல கஷ்டப்படுற ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்து உதவிட்டு இருக்கிறான். டேய் அதெல்லாம் ஒரு ட்ரிக்குடா. அப்பதானே இந்த ஊருக்காரங்களை தான் வசம் வளைச்சு போட முடியும். எப்படி இருந்தாலும் செய்யறாருல. நம்ம ஊர்ல இருக்க ராமண்ண பொண்ணுக்கு ஹார்ட் ஆபரேஷனுக்காக பணம் இல்லாம ஏதாவது உதவி செய்யுங்களேன்னு கேட்டாங்கல்ல, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? பணம் இல்ல, எதுவும் செய்ய முடியாது, நீங்க தானே சொல்லி அனுப்பிச்சீங்க. அன்னைக்கு அவங்களுக்கு உதவுனது பழனி தான். ஆப்ரேஷனுக்கு காசு கொடுக்குறீங்க, ஆக்சிடென்டான காசு கொடுக்குறீங்க, பொண்ணு முழுகாம இருந்தா காசு கொடுக்குறீங்க, முழுகாம காசு கொடுக்குறீங்க. ஆனா எனக்கு தண்ணி அடிக்க மட்டும் காசு கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க. இதை யாராவது கேட்கவே மாட்டீங்களா? எனக்கு தெரிஞ்சு ஆகணும். இங்க பாருங்க பிரசிடென்ட், எனக்கு தண்ணி அடிக்கிறதுக்கு நீங்க ஏதாவது தண்ணி கொடுங்க. பிரசிடென்ட்டுக்கு ஜெய், பிரசிடென்ட்டுக்கு ஜெய். நம்ம ஊர்க்காரங்களை பத்தி இப்ப புரிஞ்சுக்கிட்டியா? காசு கொடுத்தா யாருக்கு வேணாலும் ஜே போடுவானுங்க. எனக்கா வாங்குனீங்க? உனக்கு வாங்காம நான் வேற யாருக்கு வாங்க போறேன்? எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. இப்ப உன்னை பார்த்தா எவனா இருந்தாலும் கட்டிக்க ஆசைப்படுவான். ஆமா ஆமா. நீ வேணா பாரு, இந்த ஊரே உன் கல்யாணத்தை பார்த்து மூக்கு மேல விரல வைக்கும். எடைக்கெட தங்கம் கொடுத்துதான் உன்னை அனுப்பி வைப்பேன். அந்த விஷயத்த சொல்றதுக்காக தான் நானும் வந்திருக்கேன். இந்த போட்டோவை பாரு. திருவான்மூர்லயே பெரிய ரவுடிடா இவன். கடப்பார கபாலி, கையில மாட்டினா எவனா இருந்தாலும் பிச்சிருவான். பொண்ணு இவனை பிடிக்கலன்னா சொல்றா, நான் இன்னொருத்தர் இருக்கான் சோடா பாட்டில் சொக்க. உங்ககிட்ட பல தடவை சொல்லிருக்கேன் இந்த மாதிரி ரவுடி பசங்க சம்பந்தம் வேண்டான்னு. இவனை நான் ஒரு ரவுடிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன். டேய் நான் சொன்னவங்களுக்கு எல்லாம் என்னடா குறை? என் வாயில ஏதாவது வந்துட போகுது. வேணாண்டா வேணாண்டா. நம்ம வாழ்க்கை எல்லாம் ஒரு வாழ்க்கையா? ஒரு நாளாவது நிம்மதியா ராத்திரியில படுத்து தூங்க முடியுதா? அவளாவது நல்லா வாழட்டும். பழனி நான் என்ன சொல்றேன்? ஆணியே புடுங்க வேண்டாம். இவளுக்கு மாப்பிளை பார்க்க எனக்கு தெரியும். ராஜா மாதிரி ஒருத்தனை பார்த்து நான் இவளுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். என்னம்மா? போங்கண்ணா. ஊர்ல ஒரு நல்ல காரியம் நடக்கும் போது இங்க உட்கார்ந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன சொல்லுங்க. எழுந்துரு. முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லுங்க. வா என் கூட சொல்றேன் வா. இவர் யார் தெரியுமா? நான் முஸ்தபா, சகித் முஸ்தபா. பழனி, பழனி, அண்ணன் நல்லா தூங்குறாரு. மத்தியான நேரத்துல என்னடா தூக்க வேண்டியிருக்கு? நான் தான் உங்க அப்பன். நான் உங்க அப்பன். தூக்கத்துல எழுப்புனா அப்பனா இருந்தாலும் போட்டு தள்ளிடு. அட அறிவு கட்டவனே, நான் சொல்றதை கேளுடா. நம்ம ஊரு பஞ்சாயத்து பிரசிடென்ட் இருக்கானே, அவன் ஊர்ல இருந்து ஒருத்தனை இங்க வரவழைச்சிருக்கான். அது மட்டும் இல்ல, குவாரிய ஏலத்துல எடுத்தான்னு சொல்லி ஒருத்தன் வந்திருக்கான். இப்ப இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா உட்காந்து மீட்டிங் போடுறானுங்க. மீட்டிங் போடுறாங்க. இதனால உங்க எல்லாருக்கும் நான் சொல்றது என்னன்னா, இந்த முஸ்தபா அந்த பழனிக்கு ஒரு சல்லி காசு கூட லஞ்சமா கொடுக்க போறதில்ல. அது மட்டும் இல்ல, அதையும் மீறி அவன் ஏதாவது தகராறு பண்ணானா அவன் உயிரை எடுக்கிறதுக்கு கூட முஸ்தபா தயங்க மாட்டான். தம்பி உனக்கு எந்த ஊருப்பா? பக்கத்துல தான். தம்பி அந்த பிரசிடண்ட் பேச்சை கேட்டுட்டு நீ இந்த ஊருக்கு வந்திருக்கவே கூடாது. பழனி யாரு என்னன்னு தெரியாம நீங்க அவர்கிட்ட மோதுறது கடைசியில உங்களுக்கு தான் பிரச்சனை. சாரி ஏன் சொல்றீங்க? பழனி மாதிரி பல பேர் நாம் பார்த்துருக்கோம். கண்டிப்பா இவன் அடி வாங்கி சாகத்தான் போறான். என்ன சாக போறது அந்த பழனியா இல்ல முஸ்தபாவான்னு பார்த்துடலாம். உங்களுக்கு அவனை பத்தி ஒண்ணும் தெரியாது. அவன் நினைச்சானா காரியத்தை முடிக்காம விட மாட்டான். இந்த தடவை இருக்கு பழனிக்கு ஆப்பு. வரட்டா? இனி யோசிக்கிறதுக்கு ஒண்ணு இல்லடா, போய் அவன் எதும்பெல்லாம் உடைச்சிட்டு வா. இன்னைக்கு அவன் பேசுன மாதிரி இனி ஊர்ல வேற எவனும் பேசக்கூடாது. ஆமா பழனி, கொஞ்ச நாள் போச்சுன்னா எல்லாரும் அவன் பக்கம் போயிடுவாங்க. அவனுக்கு கொடுக்கிறது எல்லாருக்கும் ஒரு பாடமா இருக்கணும். அடேய், 10 வருஷத்துக்கு முன்னாடி பெருமாளை நான் எப்படி விரட்டனோ அதே மாதிரி நீ இவனை விரட்டணும். இந்த ஊருக்காரங்களுக்கு நீ யாருன்னு காட்டுறதுக்காக தெய்வமே கொடுத்த சான்ஸ்டா இது. ஜமால பூப்பா. அடச்சா, என்னடா இப்படி வந்துருச்சு? நீங்களே போங்க. ஆனா நாம யாரு என்னன்னு அவனுக்கு நல்லா தெரியற மாதிரி 4 கொடுத்துட்டு வாங்க. அத நாங்க பாத்துக்கிறோம். வாடா. டேய்,
எதுவா இருந்தாலும் நீயே நேரடியா இறங்கணும்டா. இந்த மாதிரி பசங்களை அனுப்பக்கூடாது. ஒன்னு சொல்றேன், கவனிச்சுக்க. எதை செஞ்சாலும் சரியா செய்யணும். ஏன்னா உன்னை விட்டா எனக்கு வேற யாரும் கிடையாது. அதான் எனக்கு நல்லா தெரியுமே. உனக்கு தான் பழைய பிக்கப்ல கிடையாது. என் பழனிமலை முருகா, நீதான்ப்பா காப்பாத்தணும். வெள்ளசுரா 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 வாங்குங்கள். வெள்ளை சுறா வெள்ளை சுறா வேறெங்கும் கிடைக்காது. தம்பி தம்பி ஒரு நிமிஷம். உனக்கு எந்த ஊரு? அம்மா அப்பா இல்லையா உனக்கு? இது பாரு, இது மோசமான ஊரு. பழனி கிட்ட எல்லாம் தேவையில்லாம மோதாத. அவனை பத்தி உனக்கு தெரியாது. அவன் கிட்ட மோதி யாரும் ஜெயிச்சதில்ல. நீ போய் மன்னிப்பு கேளு, அவன் கேட்பான். கேட்கலன்னா என் பேரை மட்டும் சொல்லிடாத. வரட்டுமா? ஐயோ கடவுளே, பழனியோட ஆளுங்க வந்துட்டாங்க. தம்பி போ, பழனிக்கு என்ன கொடுக்கணுமோ அதை சீக்கிரமா கொடுத்துட்டு வந்துரு. போப்பா. கொடுக்க வேண்டியதை கொடுத்து பிரச்சனையை தீர்க்க தான் நான் வந்திருக்கேன். நீதான் அந்த முஸ்தபாவா? தம்பி, இந்த ஊர் ரொம்ப மோசம். இந்த ஊர் ஜனங்க அதை விட மோசம். சரி, இதெல்லாம் விடு. டீ கடையில நீ என்ன பேசிக்கிட்டு இருந்த? மாமூல் கொடுக்க மாட்டியா? தம்பி, எங்களை பத்தி உனக்கு சரியா தெரியல. ஒழுங்கா மாமூல் கொடுத்தா உனக்கு தான் நல்லது. இல்லனா வெண்ண மாதிரி இருக்கிறவங்க உடம்ப சுண்ணாம்பு தடவிடுவோம். ஒழுங்கா நாங்க சொல்ற மாதிரி கேட்டா உனக்கு தான் நல்லது. இல்லாட்டி பொழந்துருவோம். கடவுளுக்கு கொடுக்க வேண்டியது கடவுளுக்கு, பழனி கொடுக்க வேண்டியது பழனிக்கு. அதான் எங்க ஊர்ல எழுதாத சட்டம். சட்டமா? எந்த ஜட்ஜோட சட்டம்? ஒரு சல்லி காசு கூட கொடுக்க மாட்டேன்னு நான் சொன்னதா உன் பழனி கிட்ட சொல்லு. புரியுதா? ஓஹோ, இருந்தாலும் ஒரு சில விஷயத்த நாங்க உனக்கு கத்து தரோம். போடா, போய் சொல்லு உன் பழனி கிட்ட இந்த முஸ்தபா யாருன்னு அவனுக்கு தெரியும். போடா. நான் இல்லாம உங்களை யாருங்க போக சொன்னா? நான் இருந்தா இந்த மாதிரி நடந்திருக்காது. பண்ணின நான் போறேன். அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு வந்துடுறேன். பண்ணடா, அவனை உண்டு இல்லைன்னு ஒரு வழி பண்ணு. நீங்க சொல்லுங்க, அவனை வச்சு நான் பரமபதம் விளையாட்டு காட்டுறேன். வேண்டாம், வேண்டாம்னா விட்டுருங்க. போலீஸோட ஒத்தாசையோட நான் இது வரைக்கும் எதையும் செஞ்சது கிடையாது. இனிமேலும் அதை செய்யவும் மாட்டேன். எதுவா இருந்தாலும் நானே பாத்துக்கிறேன். அதான் எங்க ஸ்டைலு. அப்போ அவன் விஷயத்தை அப்படிதான் முடிவு பண்ணிருக்கீங்க. முடிவு பண்ணியாச்சு. கரெக்டா பண்ணீங்கன்னா நல்லா சம்பாதிக்கலாம். வேலைக்கு ஆள் வைக்கிறதா இருந்தா நம்ம ஆளுங்களை வைக்காதீங்க, ஆந்திராக்காரங்களை வைங்க. சோத்தை மட்டும் போட்டா போதும். பழனி என்ன வராரு, பழனி என்ன வராரு, பழனி என்ன வராரு.
நீ இங்கே இரு, நாங்க போய் பேசிட்டு வரோம். வா. நானா? நான் இவர் கூட இருக்கனே. வாடா. நான் போயிட்டு இதோ வந்துடுறேன். பழனி, டேய், நான் சொல்றதை கேளு. ஒரு பிரச்சனையும் பண்ணாத. உன்ன மாதிரிதான்டா அவனும் சம்பாரிச்சுட்டு போட்டோம் விட. ஹலோ, என்னண்ணே நீங்க? ஆம்பளைங்க இருக்கிற இடத்துல உங்களுக்கு என்னென்ன வேலை? கிளம்புங்க கிளம்புங்க, காத்து வரட்டும். என்ன இந்த இடத்துல சந்திப்பேன்னு நீ எதிர்பார்த்திருக்க மாட்ட. நீ இருக்கிற இந்த இடத்த கண்டுபிடிக்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். என் மேல நீ இரக்கம் காட்ட வேண்டாம். உனக்கு மாமூல் கொடுக்காதவங்க கிட்ட நீ எப்படி நடந்துக்குவியோ அதே மாதிரி என்கிட்ட நடந்துக்கிட்டா போதும். முஸ்தபா, இந்த ஊர்க்காரங்கெல்லாம் சேர்ந்து எனக்கு சில பதவிங்க கொடுத்துருக்காங்க. அதுல ஒண்ணுதான் இதுவும். நீ சொன்ன மாமூல். நமக்குள்ள எதுக்கு சண்டை? சொன்ன கேளு, வேண்டாம். உனக்கு யோசிக்கிறதுக்கு ஒரு நாள் டைம் தரேன். அதுக்குள்ள எனக்கு சேர வேண்டியதை வந்து சேர்த்துடணும். இல்ல, இவன் தான் டைம் கொடுத்திருக்கான்ல, அது முடியட்டும். அதுக்கப்புறமா அவன் மாமூல் கொடுக்கலனா பழனிமலை முருகன் மேல சத்தியமா சொல்றேன், அவன் கொடல உருவி மாலையா போட்டுக்கிட்டு நான் பழனிக்கு பாத யாத்திரையே போவேன். முருகா, ஒன்னும் சாப்பிடலையா? நீங்க எல்ஐசி பாலிசி எடுத்துக்கீங்களா? என்ன? எல்ஐசி பாலிசி எடுத்துக்கீங்களான்னு கேட்டேன். இல்ல. பாவம், எடுத்திருந்தீங்கன்னா உங்க வீட்டு ஆளுங்களுக்கு அந்த பணமாவது கிடைச்சிருக்கும். நீ அடி வாங்குவ. எங்க அப்பா தான் ஊர் தலைவர். முன்னாடி ஸ்கூல் வாத்தியாரா இருந்தாரு. ஆனா மூளை தான் கிடையாது. இவர் கூட சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கும் பிரச்சனை தான் சொல்லிட்டேன். நீ முதல்ல உள்ள போ 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 போ. அவ எப்பவும் இப்படிதான் பேசிக்கிட்டே இருப்பா. ஏன்னா அவங்க சைடு சின்ன வயசுல இருந்து ஒன்னா ஃப்ரெண்டா இருந்தாங்க. ஏய், எனக்கு என்ன தோணுதுன்னா, இவங்க ஒரு நாள் டைம் கொடுத்துருக்கிறது சும்மா விளையாட்டுக்கு தான். நீ வேணா பாரு, இந்த ஒரு நாளுங்கிறது 2 நாள் ஆகும், வாரங்கிறது மாசமாகும். அப்புறம் யாருக்கும் தெரியாம வந்து உன் காலில் விழுந்து காசு கேட்பான். இருந்தாலும் நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். முன்னாடி வந்து செய்யாதவன் பின்னாடி இருந்து செய்யலாம்ல. அப்படி பண்ண மாட்டாரு, அவரு ஆம்பளை. ஆஹா, இவரு கூட அவனை விட பெரிய ஆம்பளை தான். என்ன சாப்பிடுங்க. எனக்கு டீ போதும். ஆஹா. என்ன சொன்ன நேரத்துக்கு முன்னாடியே வந்திருக்க? இன்னொரு வாட்டி உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். என்கிட்ட இருக்கிற பகை அதை வச்சு நீ என்கிட்ட பேசாத. ஓ, ஃப்ளாஷ்பேக் போயிட்டியா? நான் ஒரு ஐடியா சொல்றேன். அதுல யாரும் ஜெயிக்கவும் மாட்டோம், தோக்கவும் மாட்டோம். உன் மாமூல் எனக்கு வேண்டாம். ஊர்க்காரங்க கேட்டா நீ தந்துட்டேன்னு நான் சொல்றேன். அதே மாதிரி நீயும் சொல்லணும். அதுக்கப்புறம் ஊருக்காரங்க கிட்ட நான் மாமூல் கொடுத்துட்டேன்னு சொல்லி சந்தோஷப்படுவேன்ல? நீ பெரிய ஆள் தாண்டா. பணம் கிடைக்கலனாலும் வெற்றி உனக்கு தான். நீ சொல்ற எதையும் நான் ஏத்துக்க மாட்டேன். அப்ப சரி, நீ அனுபவிச்சதான் அடங்குவ. நீ கேட்டியா? காலை பிடிச்சி கெஞ்சாத குறைய கேட்கறத நான் கேட்டேன். இப்ப பாத்தீங்கல்ல முஸ்தாஃபோட காலை அவன் பிடிச்சத. இதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, இனிமே அவனுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கிற மாமூலை நிறுத்தணும். எதுக்கெடுத்தாலும் அவனுக்கு மாமூல்னு கொடுத்துட்டு இருக்கிறோமே, அதை இன்னியோட நிறுத்தணும். எல்லாம் லஞ்சம் வாங்குறானுங்க. ஆனா எனக்கு தண்ணி அடிக்கிற மட்டும் எவனுமே 10 பைசா தரதே இல்ல. இதை யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்படி போடு. புதுசா ஒருத்தன் வந்தோடனே பழனி உங்களுக்கு எல்லாருக்கும் வேண்டாதவன் ஆயிட்டான்ல. அப்படின்னு யார் சொன்னா? இந்த பிரசிடண்ட் கொஞ்சம் ஆளுங்களை தான் முஸ்தபா கூட இருக்காங்க. எங்களுக்கு எப்பவுமே பழனி தான் தலைவர். தலைவர் இந்த மாதிரி சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஒரு ரவுடிய தலைவன் சொல்றத நிறுத்தினாதான் அந்த நாடே உருப்பிடும். அவனுக்கு போய் கொடி பிடிக்கிறதா இருந்தா போய் பிடிங்க. யோ, பயத்தை போக்குறதுக்கான மருந்து இந்த உலகத்திலே கிடையாது. அண்ணே, இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. அவரு வெளியே தான் பழனியை திட்டிட்டு இருப்பாரு, ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பாசம் இருக்கு. சரியா சொன்னீங்க. அண்ணா, இது வரைக்கும் உங்களை பார்த்து பயப்படாத. உங்களுக்கு மாமூல் தராம இந்த ஊர்ல யாருமே இருந்தது கிடையாது. ஆனா இதை என்னால் நம்பவே முடியல. உங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லுங்க. ஊர்க்காரங்க முன்னாடி இந்த பழனி ஒரு பெரிய ரவுடியா இருக்கலாம், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனா தெரியாத ஒண்ணு இருக்கு. நானும் ஒரு மனுஷன் தான், எனக்கும் மனசாட்சி இருக்கு. இதெல்லாம் யாருக்கும் ஏன் புரிய மாட்டேங்குது? அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தேன், தெரிஞ்சுதான் கொடுத்தேன். அவனை எனக்கு முன்னாடியே தெரியும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி
இங்கே எஸ்ஐயா இருந்த ஆண்டனி சார் என்னை பார்க்க வந்திருந்தாரு. ஒரு உதவி கேட்டார். அவர் என்ன சொன்னாலும் இது நாள் வரைக்கும் நான் செய்யாமல் இருந்ததே இல்லை. உனக்கு தான் தெரியும், எனக்கு ஒரே ஒரு பொண்ணு தான், ஜான்சி. அவ கூட படிக்கிற ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கா. அந்த பையனை தவிர வேற யாரா இருந்தாலும் அவளுக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பேன். ஆனா அவ ஒரு பொலிட்டிக்கல் கிரிமினல். அவ மேல நிறைய கேஸ் இருக்கு. நீ அவனை மிரட்டினா போதும், இனிமே அவன் என் பொண்ணை பார்க்கவோ பேசவோ கூடாது. இதுதான் அவனோட போட்டோ. பேரு ஜார்ஜ். இந்த நேரத்துல நீ எங்க போயிட்டு வர? அதை கேட்க நீ யாரு? நான் யாருங்கிறது இருக்கட்டும். ஏன்பா அந்த ஜான்சியோட வாழ்க்கையை கெடுக்கிற? நீ அவளை மறந்துடு. இல்லைன்னா என்னடா பண்ணுவ? நான் வேணும்னு பண்ணல சார். அவனை கொல்லணும்னு நினைக்கவே இல்லை. இப்போ என்ன பண்ற சார்? நீ எதை பத்தி கவலைப்படாத. என்ன பண்ணோன்னு எனக்கு நல்லா தெரியும். சஹீர் முஸ்தபாவும் இவனும் காலேஜில் மிகப்பெரிய எதிரிங்க சார். எந்த தப்பும் பண்ணாத அவன். நீ எதுக்கு கவலைப்படாத, முஸ்தபாவை நான் பார்த்துக்கிறேன். வேண்டாம் சார், நானே சரண்டர் ஆயிடுறேன். அதெல்லாம் வேண்டாம். நீ மாட்டினா அப்புறம் நான் உள்ள போக வேண்டியதுதான். என் பொண்ணுக்கு தெரிஞ்சா அவ தற்கொலை பண்ணிப்பா. சொல்றது கேளு. ஆனா முஸ்தபா, நீ கவலையே படாத. அவனுக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் வெளியே கொண்டு வந்துடுறேன். என் மேல கோவப்படாத பழனி. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன். வேண்டாம் சார், இனிமே நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். உங்க வார்த்தையை நம்பிதான் நான். பழனி, நான் பழனி. என்ன உனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. எனக்கு ஒன்று தெரியும். உண்மையிலேயே தண்டனை அனுபவிக்க வேண்டியது நான் தான். நான் தான் அந்த பையனை. இதுக்காக என்ன பிராயச்சித்தம் வேணாலும் நான் செய்ய தயாரா இருக்கேன். அன்னைக்கு அவன் மேல எனக்கு கோபம் வரல, அனுதாபம், பாசம் தான் வந்தது. அது இன்னைக்கு இருக்கிறதுனால தான் அவனை நான். மற்றபடி நீங்கள்லாம் நினைக்கிற மாதிரி அவனை நான் விட்டாலும் அவன் என்ன விடுற மாதிரி இல்லை. ஃப்ரெண்டில் ஒன்று பார்த்துட்டு தான் அவன் போவான்னு நினைக்கிறேன். பண்ணின ஊர்க்காரங்களோட அவன் இங்க வந்து பழனி போய் அவனை வெட்டி எரிடா. பழனி ஏதாவது சீக்கிரமா பண்ணுங்க. வேண்டாம், நீ ஒண்ணு போக வேண்டாம், நானே போறேன்டா. என் பேரை கேட்டா ஒரு காலத்துல இந்த ஊரே நடுங்குச்சு. அது இப்போ மாறிடுச்சு. உன்னால ஒருத்தன் என் வீட்டு முன்னாடி வந்து சவால் விடுற அளவுக்கு ஆயிடுச்சு. நாளைக்கு அவன் வீட்டுக்குள்ள பூந்து என்ன அசிங்கப்படுத்துவான். இந்த பெசன் நகர் பாஸ்கர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது நடக்காதுடா. நடக்கவும் விட மாட்டேன்டா. வேண்டாம், நீ கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சுடா. என்னால மாமூல் கொடுக்க முடியாது. பொம்பளை மாதிரி உள்ள இருக்காம வெளியே வாடா. முஸ்தபா கூப்பிடுற. சஹீர் முஸ்தபா. பழனி, முஸ்தபா சண்டை போடுறதுக்காக இங்க வரல. இங்கேயே எல்லாத்தையும் பேசி ஒரேடியா தீர்த்துக்கலாம் தான் வந்திருக்கான். இல்ல, நான் அதுக்காக வரல. ரெண்டுல ஒண்ணு முடிவு பண்ணதா. அது பழனி, எல்லா கணக்கையும் இப்பவே இந்த இடத்துல தீர்த்தாகணும். உன்னோட இந்த கேரக்டர் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா இந்த டைலாக் தான் எனக்கு பிடிக்கல. அடிக்கிறதுக்கு ஆள் வரும்போது வீட்டுக்குள்ள போய் ஒளிரவே இல்லை இந்த பழனி. அது இன்ன வரைக்கும் பண்ணதும் கிடையாது, பண்ணவும் மாட்டேன். உனக்கு ஸ்பெஷலா ஒரு ட்ரீட்மெண்ட் தரேன். இதுல திருந்துனா உனக்கு நல்லது.
அடிச்சு கொல்லுடா அவனை. முஸ்தபா செத்துட்டா. அண்ணா அவரை கொண்டுட்டாரே. இனி எவன்டா இருக்கான் என் பையன் கூட சண்டை போடுறதுக்கு? இருந்தா வாங்கடா. என் பையனை கோழன்னு சொன்னவன வீட்டுக்குள்ள வந்து பாருங்கடா. இப்ப அவன் பொணமா கிடக்குறான். இப்பதான்டா உங்க அப்பனுக்கு சந்தோஷமா இருக்கு. அன்னைக்கு பெருமாள், இன்னைக்கு முஸ்தபா. நம்ம குடும்ப மரியாதைய காப்பாத்திட்டடா என் கண்ணு. வந்து பாருங்கடா. வாங்க வந்து பாருங்க. வாங்க. கலக்கிட்டீங்கண்ணா. ஹலோ, எஸ்ஐ சோமன் ஹியர். சார், நான் கான்ஸ்டபிள் மருது பேசுறேன் சார். பழைய கொலை குற்றவாளி முத்து இப்ப வெளியே வந்திருக்கான் சார். யாரு? இவ்வளவு தூரம் வந்துட்டு ஒன்ன பார்க்காம எப்படி போறது? என்ன தைரியம் இருந்தா எனக்கு எதிராக சாட்சி சொல்லுவ? என்ன பத்தி உனக்கு தெரியும்ல. உன்னை போட்டு தள்ளினாலும் கிடைக்கிற தண்டனை ஒண்ணுதான். உன்னை மட்டும் இல்லடா, உன் முதலாளி ராஜேந்திரனையும் எனக்கு தெரியும். போடா, போயிங்க இருந்து, இல்லன்னா வெட்டி போட்டுருவேன். சாட்சி சொல்வேண்டா. பார்த்தத பயப்படாம எங்க வேணும்னாலும் சொல்வேன். போடா. உன்ன மாதிரி எத்தனை பேர் நான் இது வரைக்கும் பார்த்திருக்கேன். ஏய், எட்ரா கைய. உன்னதான் தேடிட்டு இருக்க. பழி வாங்குறதுக்கு இறங்கிட்டியா? சுட்டன்னா தலை தெரிச்சிரும். ஜாக்கிரதை. வேடா. ஓடா. ஓடா. ஏய், ஓடா. ஓடா. ஏய், இப்ப தப்பிச்சிட்ட. ஆனா உன்னை விட மாட்டேன்டி. உன்னை கொல்லாம விட மாட்டேன். இது என்னோட செல்போன். இதுல வர காலுங்கெல்லாம் நான் தான் எடுப்பேன். ஹலோ முதலாளி, நான் தான் செபாஸ்டியன் பேசுறேன். நம்ம முத்துவ அந்த புதுசா வந்த எஸ்ஐ தூக்கிட்டான். என்ன போன்ல யாரு? உங்க அப்பா செத்து போன பெசநகர் பாஸ்கர். விலைதா நான் தான்டா. சீக்கிரமா அந்த எஸ்ஐ கூப்பிட்டு. என்னாச்சு? இல்ல, நாம சொல்ற எதையுமே அவன் ஒத்துக்க மாட்டேன்னு தான் சொல்றான். எஸ்பி கூப்பிட்டுருந்தால? எஸ்பி இல்ல, ஹோம் மினிஸ்டர் சொன்னா கூட அவன் கேட்க மாட்டானா. சார், இது மர்டர் கேஸ். அந்த ஆள் போடுற போடல முத்து ஒருவேளை பயந்து உண்மையை சொல்லிட்டானா? சொல்ல மாட்டேன், சொல்லவே மாட்டேன். விலைதா சார், அமீரை கூப்பிடு. எஸ்ஐக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பரிசு கொடுத்தாகணும் உடனே. ராஜேந்திரனுக்கு என்ன பவர் இருக்குன்னு அவனுக்கு தெரியும். என்னோட ஸ்டேட்டஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு
அவனுக்கு தெரிய வைக்கணும். சார் நான் அட்வைஸ் பண்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. அந்த ராஜேந்திரன் அவங்கிட்ட மோதாதீங்க சார். அந்த ஆளுக்கு என்ன கொம்ப முளைச்சிருக்கு? இதுக்கு முன்னாடி இவனுக்கெல்லாம் ஒரு தலைவர் இருந்தானே, பழனி. அவன மாதிரி பல ரவுடிங்களை அடக்கி உள்ள தள்ளிட்டு தான் நானும் இங்க வந்திருக்கேன். இந்த ஸ்டேஷன்ல நான் எஸ்ஐயா இருக்கிற வரைக்கும் இங்க ஒரு ரவுடி இருக்க முடியாது. முத்து வாயாலேயே நான் உண்மையை வர வைப்பேன். அதுக்கப்புறம் ராஜேந்திரங்கிற ஒரு பெரிய டான் இந்த ஊர்ல இருக்க மாட்டான். எல்லாருக்கும் ஒரு முடிவு கட்டிட்டு தான் போவேன். ரேடியேட்டர் சூடா இருக்கு சார். கூல் ஆவறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஏய், போடா போங்க. ஓடு. ஏய், போன் சொல்றல. எங்க வரீங்க? ஏய், ஓடு. ஏய், ஓடா. நீ என்ன முறிக்கிற? ஓடா. சொன்னா கேட்க மாட்டியா? யார் மேல கை வச்ச? என்னடா உனக்கு சொல்லணுமா? ஏய், விடுன்னு சொல்றல. கன் அங்க இருக்கட்டும் சார். ஆனா அதை எடுக்கணும்னு நினைக்கிற உங்க கை இருக்கு, அது எனக்கு வேணும். எங்க ராஜேந்திர முதலாளி கிட்ட மட்டும் வச்சுக்காதீங்க சார். வேற யாரையும் இல்ல, நம்ம ஊர் எஸ்ஐயே நடு ரோட்ல வச்சு கண்ணாப்புனான்னு வெட்டிருக்காங்க. போலீஸ்காரங்களுக்கே இந்த நிலைமைனா நம்ம ஊர்க்காரங்களோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. அவங்களோட தொல்லை தாங்க முடியலங்கய்யா. நேத்து ராத்திரி முத்து எங்க வீட்டுக்கு வந்து என்ன கொல்ல பார்த்தான். முத்து மட்டும் இல்ல, ராஜேந்திரன் கூட இருக்கிற எல்லாருமே கெட்டவங்க தான். ஆமாங்க, ஒவ்வொரு நாளும் நாங்க செத்து செத்து பொழைக்க வேண்டியதா இருக்கு. பழனி இருக்கும்போது நம்ம ஊர்ல எந்த பொண்ணுக்கும் எந்த பிரச்சனையும் வந்தது இல்ல. இவங்களுக்குன்னு இல்ல, எல்லாருக்கும் பிரச்சனை தான். வட்டி கொடுக்கறதுக்கு 1-2 நாள் தள்ளுச்சுன்னா போதும், அடியாளுங்க வந்துருவானுங்க. அப்புறம் ஒரே கலாட்டா தான். சரியா சொன்னீங்க. போன வாரம் என் பையனை கூட போட்டு அடிச்சுட்டாங்க. இதெல்லாம் உங்ககிட்ட ஏன் சொல்றாங்கன்னா, நாளைக்கே இந்த பிரச்சனை எல்லாம் தீர்த்து வச்சிருவீங்கன்ற நம்பிக்கையில இல்ல, சொல்றதுக்கு அவங்களுக்கு வேற இடம் இல்ல. அதனாலதான் நீங்க தான் எப்படியாவது காப்பாத்தணும். ஐயா, எல்லாரும் இப்ப கொஞ்சம் அமைதியா வீட்டுக்கு போங்க. நிச்சயமா இதுக்காக ஏதாவது ஒரு வழி பண்றேன். நான் சொல்றேன், இந்த பிரச்சனையை நான் முடிச்சு வைக்கிறேன். பிரசிடென்ட் சொன்னதை எல்லாரும் கேட்டீங்களே, உங்க பிரச்சனை அவர் தீர்த்து வச்சிருவாரு. எல்லாரும் கிளம்புங்க கிளம்புங்க, எல்லாரும் சீக்கிரம் கிளம்புங்க. அவரை டென்ஷன் பண்ணாதீங்க. வாங்க 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 போங்க போங்க. எப்படி இருந்த வீடு? பழனி அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாத்தையும் சரி பண்ணணும். ஆமா, அந்த எஸ்ஐ பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம். உடம்பெல்லாம் அவ்வளவு காயம். நம்ம ஏதாவது செஞ்சிருக்கணும். நாம என்ன பண்றது? ராஜேந்திரன் இப்ப இருக்கிற நிலைமையில நம்மால் அவனை எதுவும் பண்ண முடியாது. முந்திலாம் நிறைய பேர் அடிச்சிருக்கோம். அதெல்லாம் பழனி அண்ணன் பின்னாடி இருக்கிற தைரியத்துல தானே. சரியா சொன்ன. நம்ம சக்தியே பழனி அண்ணன் தானே. எல்லா சக்தியும் திரும்ப கிடைக்க போகுது. பழனி அண்ணன் தண்டனை முடிஞ்சு திரும்பி வந்துட்டு இருக்காரு. பழனி வர்றது உண்மைதானாப்பா? ஆமாண்ணே. ஆமா, ராஜேந்திர பழனியோட மச்சான் தானே. அப்படி இருக்கும்போது ஒரு பிரச்சனையும் இல்ல. யார் தப்பு பண்ணாலும் பழனி பிச்சிடுவான். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, இன்று நாங்கள் கூட்டம் போட்டிருப்பது உங்கள் நன்மைக்காக தான் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நம்ம ஊர்ல ரவுடிங்களோட தொல்லை அதிகமாயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அந்த ரவுடிங்களோட தொல்லையை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தே ஆகணும். அதுக்காக தான் நம்ம பிரசிடண்ட் ஐயா இங்க உண்ணாவிரதம் இருந்துட்டு இருக்காரு. அதனால நீங்க எல்லாரும் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தே ஆகணும். ரவுடிங்களை அழிக்கிறதுக்கு ஐயா வந்துட்டாங்க, ஐயா வந்துட்டாங்க.
யோ பேசி ஆகணுமா? மகா ஜனங்களே, இதுக்கு மேல நான் பேசினா அது உங்களுக்கு போர் அடிக்கும். நான் எவ்வளவோ சொல்லியும் பிரசிடண்ட் ஐயா தான் தனியா இந்த உண்ணாவிரதம் இருக்காரு. இதுல எனக்கு எந்த தொடர்பு இல்லைங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். என்ன மாதிரி இங்க உட்கார்ந்துட்டு இருக்க எல்லாருக்குமே இதுல தொடர்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். மனசார சொல்றேன், எனக்கு இந்த உண்ணாவிரதங்கிறது பிடிக்காது. நம்ம ஊர்லயே தைரியமான ஆம்பளை இவர்தான் இல்ல? சரியா சொன்ன. எனக்கு 2 பொண்டாட்டியும் 4 பசங்களும் இருக்காங்க. எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அவங்க நடுத்தருக்கு வந்துருவாங்க. ஐயோ, டைம் ஆயிடுச்சு, அடுத்த மீட்டிங் போகணும். வரட்டுமா? என்ன மாஸ்டர் இது? டேய் ஹமீது, அதை குர்றா. நீங்க இங்க உண்ணாவிரதம் இருந்தா அது எனக்கு தானே சங்கடம். இந்த உண்ணாவிரதத்தை நீங்க உடனே முடிச்சாகணும். முடியாது. நீ மிரட்டுறங்கிறதுக்காக நான் உண்ணாவிரதத்தை கைவிட முடியாது. மிரட்டல, கெஞ்சி கேக்குறேன். நீங்க இங்க உண்ணாவிரதம் இருந்தா அது சேனலுக்காரனுங்க ஊர் பூரா தெரிய வச்சிருவானுங்க. அதுக்கப்புறம் சமூக சேவை செய்யறவனுங்க, மனித உரிமை கமிஷன் சொல்லி ஊர்ல இருக்கிற எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இங்க வந்து நார் அடிச்சிருவானுங்க. அதுக்கப்புறம் எனக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை. அதனால பிடிவாதத்தை விட்டுட்டு மரியாதையா இதை குடிங்க. குடிங்க. ஹமீது, எனக்கு பழனிக்கு என்ன வித்தியாசங்கிறத சாருக்கு நல்லா புரிய வச்சுட்டு வந்துரு. அப்புறம் உண்ணாவிரதத்தை கரெக்டா பண்ணிட்டு வந்துருங்க, ஓகேவா? டேய், உண்ணாவிரதமா இருக்க? இவர் உண்ணாவிரதத்துல இருக்காரு. சாயங்காலத்துக்கு முன்னாடி எவனா தண்ணியை கொடுத்து இவரோட உண்ணாவிரதத்தை கலைச்சிங்கன்னு தெரிஞ்சது சாத்திருவேன். வாங்கடா. வேண்டாம், உங்களுக்கு புள்ள குட்டிங்க இருக்காங்க. நீயா? தண்டனை முடிச்சு இப்பதான் வரேன். இவ்வளவு வயசான மனுஷனை போட்டு அடி அடின்னு அடிச்சிருக்காங்க. அதை நீங்க எல்லாரும் சேர்ந்து வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறீங்க. அண்ணா, நீங்களும் அதை கேட்க கூடாதா? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாதவங்க அவங்க. நாங்க ஏதாவது பேசினா இங்கிலீஷ் சேர்த்து அடிப்பாங்க. என்னாச்சு? பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஹரி, இவரை வீட்டுல கொண்டு போய் விட்டு வா. சரிண்ணே. வாங்க சார். ராஜேந்திரன், அவன் இப்ப இல்லாத இடமே இல்ல. அவன் பார்க்காத பிசினஸே இல்ல. உன் தங்கச்சிய கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது அவ போட்டிருந்த நகையை வச்சுதான் முதல் தொழிலே ஆரம்பிச்சான். ஆனா கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள இந்த நிலைமைக்கு வந்துட்டான். அவனை யாரு எதிர்த்தாலும் சரி உடனே போட்டு தள்ளிடுவான். அதே மாதிரி தான் நம்ம ஜோசப் அண்ணனை கொன்னாங்கல்ல, அவரை எதுக்கு கொன்னாங்கன்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. கள்ள நோட்டு பிசினஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்புறம் வட்டிக்கும் பணம் கொடுத்துட்டு இருக்கான். இந்த ஊர்ல இருக்கிற பாதி பேருக்கு மேல ராஜேந்திரன் கிட்ட கடன் வாங்கினவங்க தான். அதான் இப்படி சொல்றான். நீங்க தான் பழையபடி இந்த ஊரை மாத்தி ஆகணும். ஆமா, நம்ம கிட்ட இருந்து போன எல்லாத்தையும் நாம பிடிக்கணும். மறுபடியும் இந்த ஊரை நம்மளோட கண்ட்ரோல்ல கொண்டு வரணும். இல்ல, நான் திரும்பி வந்தது அதுக்காக இல்ல. இனிமே என்னால பழைய பழனி ஆக முடியாது. தலகாணி கீழே அருவா வச்சதான் தூக்க வருங்கிற அந்த பழைய பழனி இப்ப நான் கிடையாது. உன் பேர் என்ன? சிம்ரன். அப்படி போடு. அதுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்களா? நீ உள்ள போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா போ. இந்தாங்க. உங்க முடிவு நல்ல முடிவுதான். ஆனா அது உங்களால முடியுமா? எனக்கு அப்படி தோணல. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஊர்ல பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. நீ நல்லா இருக்கல? நல்லா இருக்கேன். நிறைய பணம் இருக்கு, நிறைய பொருள் இருக்கு.
ஆனா நீங்க நினைச்ச மாதிரி எனக்கு ஒரு வாழ்க்கை அமையல. இப்போதைக்கு அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். சுமதி, அட யாரு பழனி என்ன? நீங்க வந்துட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். நீங்க வர விஷயத்த சொல்லியிருந்தீங்கன்னா நானே ஜெயில வந்து கூட்டு வந்திருப்பேன். நீ பெரிய ஆளாயிட்டேன்னு கேள்விப்பட்டேன். அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தானே. நீங்க அன்னைக்கு ஜெயிலுக்கு போகாம இருந்திருந்தா நான் இந்த அளவுக்கு வளர்ந்துருப்பேனா? ஆனா எதையுமே நான் மறக்கவே மாட்டேன். உங்க மேல இருக்க பாசத்துல தான் சொல்றேன். என் கூட இருந்திருக்கேன். முன்ன இந்த ஊரே மிரட்டின ரவுடியாச்சா நீங்க. அப்புறம் இந்த ஊர்க்காரனுங்க என்னை பத்தி ஏதாவது சொல்லுவானுங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. நான் கண்ணால பாக்குறத மட்டும்தான் நம்புவேன். இன்னைக்கு ஒரு விஷயத்த பார்த்தேன். நம்ம ஸ்கூல் மாஸ்டர், அது ரொம்ப தப்பு. மோதும் போது சரியான ஆள்கிட்ட மோதணும். அதுதான் ஆம்பளைக்கு அழகு. இனிமேலாவது ஒழுங்கா இருங்க. பழைய மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எங்களோட பத்தி தெரியும்ல. எப்படி இருக்கீங்க? யார் இது? என்ன வேலை கிளம்பிட்டியா? அப்பா இப்ப எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. ஆனா அவருக்கு ஒரே வருத்தமா இருக்கு. எதுக்கு? என்ன பத்தி யோசிச்சா? அதுக்கு அவர் என்ன தப்பு பண்ணாரு? ஒரு வகையில நான் ஜெயிலுக்கு போனது நல்லதுதான். வாழ்க்கையே மாறி போச்சுல. செஞ்ச தப்புக்கெல்லாம் பிராயச்சித்தம் பண்ணி ஆகணும். அதுக்கு ஒரு வழி பிறக்கணும்னு தான் நான் இப்ப வேண்டிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு வழி இருக்கு. செத்து போன முஸ்தபாவோட அம்மாவும் தங்கச்சி இங்கதான் தங்கி இருக்காங்க. நீங்க போய் அவங்கள கண்டிப்பா பார்க்கணும். உண்மையை சொல்லணும்னா நான் இதை சொல்றதுக்காக தான் இங்க வந்தேன். வீட்ல யாரும் இல்லையா? யாரு? எதுக்காக இங்க வந்த? எங்களுக்கு பண்ண துரோகம் பத்தாதா? யாருமா? நான் தாம்மா. போட வெளியே. இந்த வீட்ல உனக்கு என்ன வேலை? நான் வந்தது மன்னிப்பு கேட்கறதுக்காக. வேண்டாம், நீ எதுவும் சொல்ல வேண்டாம். மரியாதை எங்கேருந்து போயிடு. முதல்ல என் பையனை கொலை கேஸ்ல மாட்டி விட்ட, அதுக்கப்புறம் அவனையே கொண்டுட்ட. நீ நாசமா போயிடுவ. முஸ்தபாவோட சாவு வேணும்னு இல்லை, அது தெரியாம நடந்து போச்சு. செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தம் பண்ணியே ஆகணும். பிராயச்சித்தம் பண்ண போறியா? செத்து போன என் பையனை உன்னால திருப்பி கொடுக்க முடியுமா? நீ வேணா பாரு, என் அண்ணன் இந்த மண்ணுல எப்படி துடி துடிக்க செத்தானோ அதே மாதிரி நீ சாவ. உன்னால நடு தெருவுக்கு வந்த ஒரு குடும்பத்தோட சாபம் தானே இது. நீ நாசமா போயிடுவ. எப்பவுமே நல்லா இருக்க மாட்டேன். அத பாக்குறதுக்காக தான் நானும் எங்க அம்மாவும் இதே ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். வாங்கம்மா. யாரும் என்ன ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தம் பண்ண எவ்வளவு கெஞ்சி பார்த்தேன், கேட்கல. இப்போ அவங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன். அந்த பையனையும் நீ கொன்னுட்ட. அவங்க உணர்வை நீ புரிஞ்சுக்க. அப்புறம் அவங்க இங்க தங்கி இருக்கிறது உன் சாவை பாக்குறதுக்காக இல்ல. அவங்களால இந்த ஊரை விட்டு போக முடியாது. ஏகப்பட்ட கடன். முஸ்தபா இறந்ததுக்கு அப்புறம் இந்த குவாரியை நடத்த முயற்சி பண்ணாங்க, ஆனா முடியல. இந்த ஊர்க்காரங்க ராஜேந்திரன் கிட்ட கடன் பட்ட மாதிரி இவங்களும் கடன் பட்டிருக்காங்க. அந்த வீட்டுல இருக்கிற பொண்ணு தான் வேலைக்கு போகுது. அதை வச்சுதான் இந்த குடும்பமே வாழ்ந்துகிட்டு இருக்கு. கல்யாண பீரோ வந்ததுக்கு அப்புறம் என் வேலையே கேட்டு போச்சுப்பா. அதனாலதான் சின்ன ஒரு கடையை போட்டு நானும் இங்கே செட்டில் ஆயிட்டேன். ஆமா பண்ணி, நீ வந்த விஷயத்த சொல்லவே இல்ல. எனக்கு ஒரு பையன் வேணும். உன் தங்கச்சி கல்யாணம் தான் முடிஞ்சு போச்சே. இது இன்னொரு தங்கச்சிக்கு, ஷாஜிதாக்கு. ஓ, நிறைய சம்பந்தத்தை எடுத்துன்னு நானும் போனேன். ஆனா கல்யாணம் பண்ணி வைக்கிறது கூட காசு இல்லப்பா. இந்த காலத்துல காசு இருந்தாலே கல்யாணம் நடக்காது. அப்புறம் எப்படி? பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன், ஆனா அவங்களுக்கு தெரிய வேண்டாம். தெரிஞ்சா ஒத்துக்க மாட்டாங்க. புரியுதுப்பா. இத பாரு, எல்லா விஷயத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. மரியாதை
மரியாதையா அந்த பொண்ணை இறக்கி விடு. கடையை சாத்துறா. என்னம்மா பிரச்சனை? இவ்வளவு கெஞ்சிரிய பொண்ணு விட மாட்டேங்கிறான். வட்டிக்கு மேல வட்டி. எவ்வளவு பணம் கொடுத்தாச்சுன்னு அப்படி இருந்து இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. நிம்மதியா தூங்கி எத்தனை நாள் ஆச்சு தெரியுமான்னு இவன் எப்ப பார்த்தாலும் இதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏய், இப்ப மட்டும் இல்லடி, இனிமேலும் பிடிப்ப. நாங்க கொடுத்த முதலோட வட்டி தான் நீ போய் கம்ப்ளைண்ட் பண்ண. இவன் யாரு? ஜில்லா கலெக்டர். நானா இங்க வந்ததுல இருந்து உன்னை பத்தி தான் கேள்விப்பட்டுட்டே இருக்கேன். நீ இந்த ஊர்ல இப்ப பெரிய ஆளாமே. இத பார்த்துட்டு நான் சும்மா இருக்கிறது உனக்கோ இல்ல அவனுக்கோ பயந்துட்டு இல்ல, பிரச்சனை வேண்டான்னு ஒதுங்கி இருக்கிறதுனால தான். எதுக்குடா தேவையில்லாம வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? என்ன பத்தி அவன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ற? இதுவும் பாண்டிச்சேரியில எங்க ஊரு. இங்க வந்து எங்க பொண்ணுங்க கிட்ட ஆட்டம் போட்ட மொத்தமா அறுத்துருவேன். ஜாக்கிரதை. சொல்றது பழனி, பெசன்ட் நகர் பழனி. புரியுதா? போடா. இப்பதான் நம்ம ஊருக்கு விடிவு காலம் பிறந்துருச்சு. சரியா சொன்ன. முன்னால நான் உங்ககிட்ட எப்படி இருந்தனோ அதே மாதிரி தான் இவங்கெல்லாம் எனக்கும். இன்னைக்கு ஆள் தெரியாம இவனுங்க உங்ககிட்ட தகராறு பண்ணியிருக்கானுங்க. என் பொண்டாட்டியோட அண்ணன் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா பிரச்சனையே வந்திருக்காது. அதுக்கு சாரி சொல்லதான் இவங்க வந்திருக்காங்க. என்ன மன்னிச்சிருங்க. எக்கச்சக்கமா பிசினஸ் இருக்கிறதுனால நான் எதையுமே நேரடியா பாக்குறதே கிடையாது. எல்லாம் பசங்க தான் பாத்துக்கிறானுங்க. கொடுத்த காசுக்கு வட்டி கிடைக்கலன்னு வைங்களேன், மொத்தமா போய் அரிச்சு எடுத்து வந்துருவானுங்க. சண்டை எல்லாம் போட வேண்டான்னு பல தடவை உங்ககிட்ட சொல்லிட்டேன். எங்க கேக்குறானுங்க? நீங்க என்ன நம்பி ஆகணும். ஒரே தட்டுல சாப்பிட்டு ஒரே பாயில படுத்தவங்க நாம என்கிட்டயே நீ வந்து அடுப்புல பருப்பை வேக வைக்க பாக்குறியடா. இவனுங்க இன்னைக்கு மார்க்கெட்ல பண்ண பிரச்சனைக்கும்
உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நீ சொல்றத நம்புறதுக்கு என் மூளைய நான் சென்ட்ரல் ஜெயில அடகு வச்சுட்டு ஒண்ணும் வரல. இன்னைக்கு நடந்த மாதிரி இனிமே நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் பிரச்சனை வரப்போறது உனக்கும் எனக்கும் தான், மச்சானுக்கும். ஊர்க்காரங்க சிரிக்கிற அளவுக்கு நாம மோதிக்கணுமா மச்சான்? என் தங்கச்சியோட மனசு கஷ்டப்பட்டா அது எனக்கு பிடிக்காது மச்சான். சீக்கிரம் கிளம்பு, தங்கச்சி தனியா இருப்பால்ல, போ. ஏய், உன் அண்ணன் கிட்ட சொல்லி வை, ஊர்க்காரங்கிட்ட மோதுற மாதிரி என்கிட்ட மோத வேண்டாம். இந்த ஊருக்கு நான் வரும்போது எனக்கு வயசு 10. போட்டிருந்த ஷர்ட்டோ அந்த ஷர்ட்ல இருந்த கிழிஞ்ச பாக்கெட்ல பணமே இல்லாம தாண்டி நான் இந்த ஊருக்கே வந்தேன். எவங்கிட்ட கையேந்தல அன்னைக்கு. அங்க இருந்து இங்க வர தெரியும்னா இங்க இருந்து இதுக்கு மேலே போ எனக்கு தெரியுண்டி. என்கிட்ட ஏதோ மோத போறானா, வரட்டும். இதுல நஷ்டம் யாருக்குன்னு பாத்திர வேண்டிதான். நீங்க இவ்ளோ கோபப்படுறதுக்கு இப்ப என்ன ஆச்சு? இத போய் உன் அண்ணன் கிட்ட கேளு. ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்க, என்கிட்ட மோதனா உன் அண்ணனு கூட நான் பார்க்க மாட்டேன். கவர்மெண்ட் வேலை, நல்ல குடும்பம், பாக்குறதுக்கு சூப்பரா இருப்பான். எங்கே இந்த மாதிரி சம்மந்தம் கிடைக்கவே கிடைக்காது. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த கல்யாணத்தை முடிச்சிருது நல்லது. இது பாரு, சீதனம் ரொம்ப கம்மிதான்ப்பா, வெறும் 4 லட்சம் தான். 4 லட்சமா? இந்த காலத்துல 4 லட்சம் ரூபாய்க்கு என்ன கிடைக்கும்? இங்க பாரு, ரோட்ல குப்பாடுறவன் கூட இந்த காலத்துல 5 லட்சம் ரூபாய் வரதட்சணை கேக்குறான். இருந்தாலும் 4 லட்சம்னா நான் இப்ப அவங்க கிட்ட என்ன சொல்றது? சம்மதமா இல்லையா? சம்மதம். சரி, அவங்கள உடனே வந்து பொண்ணு பார்த்துட்டு போ சொல்றேன். நீ பணத்தை ரெடி பண்ணு, நான் வரட்டுமா? முஸ்தபா உயிரோட இருந்தான்னா அவ கல்யாணத்தை தாம் நடத்திருப்பான்ல. ஆமாண்ணே. முஸ்தபாவோட இடத்துல இருந்து நாம அந்த கல்யாணத்தை நடத்தணும். ஆனா பணம் அதுக்கு ஏற்பாடு பண்ணலாம், நானே பண்றேன். அடடே, நீங்க எப்ப வந்தீங்க? வாங்க உள்ள உட்காரலாம், வாங்க வாங்க. என்ன பழனி அண்ணா இவ்வளவு தூரம்? இது நம்மளாம் தங்கியிருந்த என் வீட்டோட டாக்குமெண்ட். இதை வச்சுக்கிட்டு ஒரு 4 லட்சம் ரூபா பணம் வேணும். பழைய பழனியா இருந்தா இதெல்லாம் தேவையில்லைன்னு உனக்கே தெரியும். கிண்டல் பண்ணாதரா, நாங்க ஒன்றும் பிச்சை எடுக்க வரல. ஐயோ, நான் கிண்டல் பண்ணல. இங்க பாருங்கண்ணே, வீட்டோட டாக்குமெண்ட் வாங்கி அலமாரில வச்சு அதுக்கு பணம் கொடுக்கிற ஒரு ஏற்பாடு முன்னாடி இருந்தது. ஆனா இப்ப இல்ல. இப்ப பணம் வேணும்னா டாக்குமெண்ட் மட்டும் பத்தாது, செக் வேணும். பென் செக். யாருக்கு பணம் வேணுமோ அவங்க பொண்டாட்டியோ இல்ல அவங்க தங்கச்சியோ வயசுக்கு வந்த பொண்ணா இருந்தா கூட செக் தரலாம். பணம் வாங்கும் போது எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு தான் வாங்கிட்டு போவாங்க. ஆனா திருப்பி கொடுக்கும்போது கேட்க போனா வாங்கினவனும் இல்ல, வாங்கினவ அட்ரஸும் இல்ல. அவர் இல்லன்னு சொல்றாங்களே தவிர அந்த அவர் எங்க போயிருக்காருன்னு மட்டும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஃபார்மாலிட்டி வச்சிருக்கோம். இந்த மாதிரி ஒரு செக் எங்களோட கஸ்டடியில இருந்துச்சுன்னா அண்ணன் இல்ல ஆட்டுக்குட்டி இல்லன்னு சொல்ல முடியாதுல்ல, அதனாலதான். ஆனா உங்ககிட்ட இருந்து நான் எதுவுமே வாங்க மாட்டேன். இந்தாங்க 4 லட்சம். இதை நான் இப்ப எடுத்துட்டு போறேன். ஆனா மத்தியானத்துக்கு முன்னாடி உனக்கு செக் வந்துடும். நீ சொன்ன மாதிரியே அதே பென் செக். அவன் எதுக்காக பணம் வாங்கிட்டு போறான்னு தெரியுமா? ஏதாவது பிசினஸ் பண்றதுக்கா இருக்கும். இல்லங்க, கல்யாணத்துக்காக. சாஜிதாவோட கல்யாணத்துக்காக. அது எப்படி உனக்கு தெரியும்? ஆனா ஊர்ல எல்லாருக்குமே தெரியுங்க. பழனி தான் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறாங்கிறது அந்த பொண்ணுக்கும் இப்ப உங்களுக்கும் மட்டும் தான் தெரியாம இருக்கு. கொஞ்சம் சிரியம்மா. என்ன பார்த்த உடனே ஏன் உன்னோட முகம் அப்படியே கார்மேக மாதிரி கருத்துது? உங்களுக்கு என்ன வேணும்?
தேவைக்கு அதிகமா அழகையும் அறிவையும் கடவுள் உனக்கு கொடுத்திருக்கான். ஆனா நீ இப்ப பண்ண போற விஷயம் இருக்கு பாரு, அது கேட்கும்போது எனக்கே வெக்கமா இருக்க. உன் கல்யாணத்தை பத்தி தான் சொல்றேன். குடும்பத்துல பிறந்த ஏதாவது ஒரு பொண்ணு இந்த மாதிரி பண்ணுவாள? உன் அண்ணனை கொண்டவன் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறானா? அதுக்கு போய் உன்னால எப்படிமா சம்மதிக்க முடியுது? என்ன நீங்க சொல்றது புரியல. அட புரியலையா? பழனி உங்க அண்ணனை கொண்டதுக்கு பிராயச்சித்தம் பண்றாமா? நீ போய் இந்த மாதிரி பண்ணலாமா? உனக்கு தேவையா இருந்ததுன்னா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. உன்னை ராஜாத்தி மாதிரி வச்சு பார்த்திருப்பனே. உன் ஆசை என்னைக்குமே நிறைவேறாது. இந்த எடுத்தறிஞ்சு பேச்சு இதான் உனக்கு வினைய. அடியே, நீ எனக்கு கடங்காரிதான், அத மறந்துடாத. அப்புறம் ஒரு விஷயம் நல்லா யோசிச்சுக்க. உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் உன்னை பாத்துக்கிறேன். கையெடு. எடுக்கலன்னா என்ன பண்ணுவேன்? முன்ன ஒரு தடவை தொடும்போது நீ இந்த மாதிரி தான் பண்ண. எனக்கு பிடிச்சிருச்சுன்னா ஒரே அடியா தூக்குறது தான். என்ன மச்சான், காலையிலேயே சாலை மறியல் உசார் பண்றியா? என் தங்கச்சியை வாழ வட்டி ஆக்கிடுவ போல இருக்கு சல்மான் கான். வண்டியில ஏறு, நான் வீட்டுல விட்டுறேன். கோவம்னு தெரியல போல இருக்கு. என்னடி இவ்வளவு கோவமா இருக்க? விஷயம் என்னன்னு சொல்லிட்டு. பொண்ணுங்களை நடு ரோட்ல கலாட்டா பண்றீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஏய், எனக்கு தோன்ற மாதிரி பண்ண வேண்டி வேணும்னா இருந்தா போதும், இல்லனா எங்கயாவது போடி. உன் அண்ணன் தான் இருக்கல, அவன் பாப்பான். போ பாத்து பாரு, உங்களை விட நல்லாவே பாத்து பாரு. அன்னைக்கு நீங்க என் கழுத்துல தாலி கட்டினப்போ நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா ஏன் சந்தோஷப்பட்ட நீ இப்ப அதிகமா பேசுற பொம்பளை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இதுக்கு மேல பேசுன அறுத்துருவான், அறுத்து. இனி எப்படி இந்த விஷயத்தை உங்ககிட்ட புரிய வைக்கிறேன்னு தான் எனக்கு தெரியல. இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க போறது நாங்க, அதாவது இந்த ஊர்க்காரங்க. வேண்டாம் சார், என்ன ஏமாத்துறதுக்காக நீங்க பொய்யெல்லாம் சொல்ல வேண்டாம். எல்லா விஷயமும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் இந்த கல்யாணம் வேண்டான்னு சொன்னேன். பணம் கடை வாங்கினது உண்மைதான், ஆனா என் பேர்ல தான் வாங்கியிருக்கோம். ஏன் செக்க கொடுத்துதான் பணமே வாங்கினது. உங்களுக்கு தெரியாது சார், நாங்க பெரிய குடும்பத்துல வாழ்ந்தவங்க. இவளோட அப்பா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு கஷ்டமே தொடங்குச்சு. அவர் இறந்த கொஞ்ச நாள்லயே என் புள்ள ஒரு கேஸ்ல மாட்டிக்கிட்டான். இப்போ ஊரெல்லாம் கடன் ஆயிடுச்சு. அந்த ராஜேந்திரன் கிட்ட கூட லட்சக்கணக்கில் கடன் வாங்கியிருக்கோம். ராஜேந்திரன் இவ கல்யாணம் நடக்க கூடாதுன்னு பிரச்சனை பண்றதே அவன் தானே. இது உங்களுக்கு தெரியாதா? அதனாலதான் இந்த பிடிவாதத்தை நீங்க விட்டுட்டு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிங்கன்னு நாங்க சொல்றோம். இந்த ஊர்ல தான் உங்க பையன் செத்தான். அவன் அப்படி செத்ததுக்கு ஒரு வகையில நாங்களும் தான் காரணம். அதுக்காக நாங்க செய்யற பிராயச்சித்தம் இதுன்னு நினைச்சா கூட போதும். முடியாதுன்னு தயவு செஞ்சு சொல்லிடாதம்மா. நான் உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன். உங்ககிட்ட சில விஷயங்களை. எனக்கு எதுவும் கேட்க வேண்டாம். அப்புறம் நான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சதுனால நீ ஜெயிச்சிட்டேன்னு நினைக்காத. எங்க அம்மாவோட கண்ணீர் அதுதான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க காரணம். அதை விட்டு மாஸ்டர் ஒரு பொண்ணு வந்து பேசினதுனால தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்ச நீ நினைச்சா அது உன்னோட முட்டாள்தனம். அப்புறம் நீங்க சீதனத்துக்காக கடை வாங்கின அந்த பணத்தை நான் சீக்கிரமே தந்துடுவேன். நீ எனக்கு ஏதாவது உதவி பண்ணினா கண்டிப்பா என் அண்ணன் ஆத்மா சாந்தி அடையாது. தயவு செஞ்சு இதுக்கு மேலேயாவது என் பின்னாடி வராத. இல்ல ஷாஜிதா, முஸ்தபாவோட ஆத்மா இதுல சந்தோஷம் தான் படும். ஏன்னா உன் அண்ணனை கொன்னது நான் இல்லை. எல்லாரும் முஸ்தபாவை கொன்னது நான் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. நான் கொல்லல. முஸ்தபாவோட மரணம் அது அவனே பண்ணிக்கிட்ட தற்கொலை. எங்கேயாவது போய் உயிரோட வாழ்றதுக்கு வழிய பாரு. உன்னோட உயிர் பிச்சை எனக்கு தேவையில்லை. ஒண்ணு நீ இருக்கணும், இல்லனா நான் இருக்கணும். ரெண்டு பேர்ல ஒருத்தன் தான் வெளியே போனோம். ஏண்டா தேவையில்லாம என்ன டென்ஷன் பண்ணி
அதுக்கப்புறம் நான் கேட்டது முஸ்தபா செத்துட்டான்னு ஊர்க்காரங்க சொன்னதை தான். இது வரைக்கும் இதை நான் யார்கிட்டயும் சொல்லலை. உங்ககிட்ட சொன்னதுக்கு காரணம் உண்மை என்ன நீ தெரிஞ்சிருக்கணும், அதுக்காக மட்டும்தான். அண்ணனை கொன்னவன் பண்ணி வைக்கிற கல்யாணம் அந்த அளவுக்கு நம்ம கேவலமாயிட்டுமே நீ நினைக்கக்கூடாது. அதுக்காக மட்டும்தான் இந்த உண்மை எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொன்னேன். இதுக்கு மேலே முடிவெடுக்க வேண்டியது நீ மட்டும்தான். உன் முழு சம்மதத்தோட தான் புது வாழ்க்கையை நீ ஆரம்பிக்கணும். நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், அதுதான் என்னோட விருப்பம். அப்படி ஷாஜிதாவும் போயிட்டா. நீங்க ஆசைப்பட்டது கனவு கண்டது எல்லாம் வீணா போச்சு. இல்லடா ஹமீது, அவ்வளோ சீக்கிரமா நான் அவளை விட்டுருவேனா? என் கண்ணுடாவ, நீ வேணா பாத்துக்க. இந்த கல்யாணம் நடக்காது. பழனின்னு இல்ல, எவன் நினைச்சாலும் இந்த கல்யாணம் நடக்காது. நடத்த விட மாட்டேன். பழனி அண்ணே, அட என்ன சார் இங்க? எஸ்ஐ சோமு லாங் லீவில் போயிட்டான். இனிமே எனக்கு இங்கே தான் சார்ஜ். நான் இங்கே வரும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நீங்கள் இங்கே இருக்கீங்கல்ல. ஆனால் இங்கே வந்தப்போ தான் ஒரு சில விஷயங்கள் கேள்விப்பட்டேன். ராஜேந்திரன் மேலே யாரும் எந்தவித தொந்தரவும் பண்ணக்கூடாதுன்னு மேலிடத்துலேருந்து எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு. ஒரு சாதாரண இன்ஸ்பெக்டரான நான் இதை அனுசரித்து தான் போக வேண்டியிருக்கு. ஆனால் என் மனசு உன்கிட்ட தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் பயங்கர கிரிமினல். நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுண்ணே. எங்க அப்பா முன்னாடிலாம் சொல்லுவாரு, ஒரு ரவுடி தூக்கத்திலேயே முழிச்சிருக்கணும்னு. இப்போ நான் ரவுடி இல்லைனாலும் அதை நான் மறக்கல. நீங்க பயப்படாதீங்க, என்ன நான் பாத்துக்கிறேன். இல்லை, நான் ஞாபகப்படுத்தின அவ்வளவுதான். நாளைக்கு நான் இங்கே இருக்க மாட்டேன். ஊருக்கு போய் ஃபேமிலியை கூட்டிகிட்டு வர போகிறேன். வந்ததும் உங்ககிட்ட பேச. சரி, வரட்டேன். வாங்க வாங்க, நல்லா இருக்கு. இதான் வர நேரம். ஆபீஸ்ல ஒரு சின்ன மீட்டிங், அதான் லேட்டு. எங்க அப்பா எப்பவுமே இப்படிதாம்மா. ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு வரணும்னா உடனே எங்க அப்பா ஆபீஸ்ல மீட்டிங் இருக்கு. இவ ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பா. என்னப்பா இவ்வளவு லேட்டாவா கொண்டுறது? சீக்கிரம் போ போ போ. சீக்கிரம். டேய், காருக்கெல்லாம் சொல்லிட்டியா? சொல்லிட்டேனே. அப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, புரிஞ்சுதுல? சரிங்கண்ணே. சந்தோஷம் தானே? இனிமே உங்க வாழ்க்கை பூரா இந்த சந்தோஷம் நிலைச்சிருக்கும். யாரியா எங்க ஷாகிதா? என்ன விஷயம்? அரசு வாரண்ட் வந்திருக்கு. செக் மோசடி. பினான்ஸ்காரங்களுக்கு கொடுத்த செக் பவுன்ஸ் ஆயிடுச்சு. யார் அது? இல்ல, நாளைக்கு அவ கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாமே. அத போய் கோயில யார்ட்டையாவது சொல்லு. யாரியா சாஜிதா? வா வா வா. அம்மா, ஒரே ஒரு நாள் மட்டும் டைம் கொடுமா. முடிஞ்சா என் பொண்ணுக்கு கல்யாணம். தயவு செஞ்சு அவளை கூட்டிட்டு போயிடாதீங்கம்மா. உங்க காலை பிடிச்சி நான் கேட்டுக்கிறேன். நான் சொல்றத கேளு. தேவையில்லாம எங்க வேலையில டிஸ்டர்ப் பண்ணா உன்னையும் தூக்கி உள்ள போட்டுருவேன், புரியுதா? தலையா அதெல்லாம் நீங்க சொல்லுமா சார். சார், நான் எது பண்ணாலும் அது உங்களுக்காக தான் சார். ஆனா என்ன மட்டும் மறந்துடாதீங்க என்ன? சரி சரி, நான் அப்புறமா கூப்பிடுறேன். என்னயா? நான் இந்த பொண்ணை கூட்டிட்டு போறதுக்காக வந்தேன். அவளை ரிலீஸ் பண்ணுங்க மேடம். ரிலீஸ் பண்ண சொல்றதுக்கு நீ யாரியா? இந்த ஊர் எம்எல்ஏவா? அந்த மாதிரி ஒரு எம்எல்ஏ சீட் என்ன தேடி வந்தது. நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன். பேப்பர்ல படிச்சிருப்பீங்களே. அதனால தப்பிச்சது யார் தெரியுமா? உங்கள மாதிரி சில போலீஸ்காரங்களும் பொண்ணுங்களை வச்சு வியாபாரம் பண்ற சில மாமா பசங்களும். மரியாதையா பேச. இல்லனா நான் ஒன்னு சொல்றேன் மேடம், இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தாலே எனக்கு கையெல்லாம் பரபரன்னு வரும். என்னன்னே தெரியல. உங்களை மாதிரி ஆளுங்களை பார்க்கும் போதே உடம்பெல்லாம் முறுக்கேறும். அப்புறம் பழைய பொசிஷன் வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். நீங்க புண்ணியத்துக்காக எதுவும் பண்ண வேண்டியதில்ல. கையில காசு இல்லைன்னா பேங்குக்கு போன செக் திரும்பி வரதான் செய்யும். அது கேஸ் ஆகி அந்த கேஸுக்காக 2 சிமெண்ட்ஸ் வந்து பினான்ஸ்காரங்களுக்கு அத வாரண்ட் ஆக்குற சில வேலைங்கெல்லாம் இருக்குல்ல உங்ககிட்ட. நீங்க செய்யற அந்த உதவியில 4ல் ஒரு பங்கு தான் இது. இவ்வளவு மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி நிறுத்து. ஜாமீன்ல நாங்க எடுத்துக்கிறோம். இந்த ராத்திரிலையா? எந்த கோர்ட் அந்த ராத்திரில திறந்து வச்சிருக்கேன்? அதுக்கு கோர்ட் தேவையில்லையே, நாம மேஜிஸ்ட்ரேட் வீட்டுக்கு போகலாமே. ஓ, அப்ப லா பாயிண்ட்ஸ்லாம் தெரியும். தெரியும் மேடம். ஏன்னா நான் கொஞ்ச நாள் உள்ளதான் இருந்தேன், சென்ட்ரல் ஜெயில. மேடம், இவ ஒரு கொலைகாரன். அப்ப அதான் விஷயம்.
நீ கொலைக்காரனா இருக்கலாம் தம்பி, ஆனா அந்த திமிரையெல்லாம் என்கிட்ட காட்டாத. இதுக்கு மேல பேசினா உள்ள வச்சு உன்னை பந்தாடிடுவேன், ஞாபகத்துல வச்சுக்க. ஆட்டத்துக்கு நீங்க ரெடினா நானும் ரெடி தான். பல வருஷத்துக்கு முன்னாடி ஏற்காடுல ஒரு லாட்ஜில பொண்ணுங்களை தூக்குறதுக்காக ரைடுக்கு போனீங்களே, அது ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு அங்க இருந்த ரவுடி பசங்களா உங்களை ஒரு வழி பண்ணாங்களே, அதை மறந்து போயிட்டீங்களா? அவனுங்க உங்களை நிர்வாணமாக்கி கலாட்டா பண்ணும்போது காப்பாத்துனது யாரு? ஒட்டு துணி இல்லாம நீங்க நின்னப்போ என் வேட்டியை கொடுத்து உங்க மானத்தை நான் காப்பாத்தினேன். தேங்க்யூடா மை டார்லிங்னு சொல்லி எனக்கு ஒரு கிஸ்ஸும் கொடுத்தீங்க. அதுக்காக வந்து நான் இதை கேட்கல. உங்ககிட்ட இதை யார் செய்ய சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாமையும் இல்ல. அந்த பொண்ணோட கல்யாணத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு நடத்திக்கிட்டு இருக்கோம். அது நிக்க கூடாது. அது நின்னா அப்புறம் உங்க மேல மானாட மயிலாட நான் நடத்த வேண்டியிருக்கும். என்ன ஆடவா? படாதீங்கப்பா, எனக்குதான் எதுவும் ஆகல. ரொம்ப நன்றிப்பா, இந்த உதவியை நாங்க மறக்க மாட்டோம். இது என்னோட கடமைதாம்மா. இவ எனக்கும் தங்கச்சிதான். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. என்ன இந்த கல்யாணத்துக்கு பழனியை மட்டும் நம்ம கூப்பிடாம இருந்தோம். இப்போ அவனும் வந்துட்டான். இனி எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடும். இல்ல, இந்த கல்யாணத்துல எங்களுக்கு இஷ்டம் இல்ல. போலீஸ் புடிச்சிட்டு போன இந்த பொண்ணுக்கு என் பையனை கல்யாணம் பண்ண எங்களுக்கு இஷ்டமே இல்ல. அதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் ஒன்றும் அவ்வளவு தப்பான இடம் இல்லையே. போலீஸ் ஸ்டேஷன்லயும் எவ்வளவு நல்லவங்க இருக்காங்களே. அதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லைங்க. சரியா தப்பா அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. பணத்தை கொடு. கரெக்டா 4 லட்சம் இருக்கான்னு எண்ணி பாத்துக்கங்க. அவசரப்படாதீங்க, நான் சொல்றதை கேளுங்க. விடுங்க ஐயா, வேண்டாம். பழனி, இப்போ என்ன பண்றது? இந்த கல்யாணம் நிச்சயம் பண்ண மாதிரி நடக்கும், நடத்தணும். ஒரு பொண்ணை வச்சு குடும்பம் நடத்துற ஆம்பளை தான் ஷாஜிதாவை கல்யாணம் பண்ணுவான். ஆமா, உங்க 2 பேருக்கு சம்மதம்னா ஜமாலே இவன் தான் மாப்பிள்ள. சம்மதம். மயிலாக நடனமிடும் பொண்ணு, மனம் வீசும் அழகுள்ள பொண்ணு, இவள் நகைமுகம் ஒளிகாட்டும் பொண்ணு. பொண்ணு பெண்ணாக ஒரு தங்க நிலவாக, பொண்ணு பெண்ணாக ஒரு தங்க நிலவாக, சிந்தும் தேனாக நல்ல செண்பகப்பூவாக, மாணிக்க முத்தாக மாம்பழ கொத்தாக சேர்ந்து நீயாடு, மனகத்துள்ளி லேசாக மின்னலி பட்டின வந்தாடு, பஞ்சனை உள்ளே நெஞ்சங்கள் நிம்மது ஒட்டி உறவாடு. ஹோய், பொண்ணு பெண்ணாக ஒரு தங்க நிலவாக, பொண்ணு பெண்ணாக ஒரு தங்க நிலவாக. காதலின் சாகச சன்னதி கூடுவர் இன்பத் திருநாளு, கூட்டினில் பாடுற ராகங்கள் தேடிடும் இந்த பெருநாளு. கொஞ்ச நாள் போனது கொஞ்சிட வந்திடும் சர்க்கரை பாவாக, காணாத இன்பங்கள் கண்ணார கண்டிட கொய்யாத பூவாக, நாவிலி நிற்கும் மல்லிகை தேனை உண்ண தயங்காதே, மன்னவன் மார்பில் கண்களை மூடி மெல்ல கலந்தாடு, தேகத்தை தாளாட்டு. பொண்ணு பெண்ணாக ஒரு தங்க நிலவாக, சிந்தும் தேனாக நல்ல செண்பகப்பூவாக.
தந்தவன் அத்தானின் கூடவே கொஞ்சி கலந்தாடு முத்து முகத்தினில் அவள் தெரியுது தங்கச்சி நீ வாழு கத்திரி பூவிழி கண்ணக்கருப்பினி கல்யாணத்தினாரு சொப்பன கோலத்தில் துள்ளும் கலையென மங்கையை நீராட்டு வாயாடி பெண்ணே உன்னை ஒருவன் சோதிக்க வந்தானே காவல் இருப்பாய் கூடியிருக்க சிங்காரத்தீருண்டு நீ ஆரம்பிக்க வேணும் பொண்ணு பெண்ணாக ஒரு தங்க நிலவாக சிந்தும் தேனாக நல்ல சிந்தக பூவாக மாணிக்க முத்தாக மாம்பழ கொத்தாக சேர்ந்துங்கி நீ ஆடு மனக துள்ளி லேசாக மின்னலி பட்டின வந்தாடு பஞ்சனை உள்ளே நெஞ்சங்கள் நிம்மது ஒட்டி உறவாடு ஹோய். பொண்ணு பெண்ணாக ஒரு தங்க நிலவாக சிந்தும் தேனாக நல்ல செண்பக பூவாக இதுதான் இந்த ஊரோட ஸ்கெட்ச். இந்த இடத்துல தான் நம்ம ரெசார்ட்டை ஆரம்பிக்க போறோம். பட் மிஸ்டர் ராஜேந்திரன், இதுல ஒரு காலனி இருக்க, இதை எப்படி கிளியர் பண்ண போறீங்க? அதை பத்தி நீங்க கவலையே படாதீங்க. ஒரே ராத்திரியில அந்த காலனி காணாம போயிடும். அதுக்கு இவனும் இவனோட பசங்களும் இருக்காங்க. நீங்களும் நாங்களும் சேர்ந்து பண்ற ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் தான் இந்த ரிசார்ட். 70% நாங்க தான் இன்வெஸ்ட் பண்றோம். ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா கவலையே படாதீங்க. எனக்கு எதிரே யாரு? இந்த ஊர்ல யாருமே வரமாட்டாங்க. இந்த ஊரே இப்ப என் கைக்குள்ள இருக்கு. அதான் மச்சான் வணக்கம். சாரிங்க, ஒரு சின்ன விஷயம் பேச வேண்டியது. ஒரு நிமிஷம் கொஞ்சம் வெளியெல்லாம் ஒண்ணும் போக வேண்டாம், அவங்க இங்கேயே இருக்கட்டும். நான் உனக்கு ஒரு பென் செக் கொடுத்துருந்தேன்ல, அந்த செக்கை திருப்பி கொடு. குடுறா. இது நான் உங்ககிட்ட வாங்கின 4 லட்சம் ரூபாய். இந்தா. அப்ப நமக்குள்ள இருக்கிற கணக்கு இதோட முடிஞ்சு போச்சு. ஒரே ஒரு கணக்கு மட்டும் பாக்கி இருக்கு. ஏழை பொண்ணுங்க கிட்ட செக்க வாங்கிக்கிட்டு நீ போடுற ஆட்டத்தை இன்னையோட நிறுத்திடு. திரும்பவும் இந்த ஊர்ல நீ ஏதாவது பண்ண நான் கேள்விப்பட்டேன், உன்னை உயிரோட கொளுத்திடுவேன். வரட்டுமா மச்சான்? ஐ எம் சாரி, நம்ம டீல வாங்க கிளம்பலாம். சார் ப்ளீஸ் சார். உன் அண்ணனுக்கு வலிக்கணும்னா உனக்கு வலிக்கணும். என்கிட்ட விளையாடினா அதுக்கு பதில் எப்படின்னு அவன் தெரியணும்ல. கதவு திறங்க! தயவு செஞ்சு கதவு திறங்க! என்னங்க? கதவு திறங்க! என்னங்க?
ராஜேந்திர எங்கடா? எனக்கு தெரியாது. வீட்ல இல்ல. எங்க போய் ஒளிஞ்சாலும் அவனை தூக்கணும். எறா வண்டிய. இத்தனை நாள் நம்ம சேராம இருந்தது தப்பா போச்சு. நாம அப்பவே ஒண்ணு சேர்ந்திருந்தா பழனின்னு ஒருத்தன் இருந்திருக்கவே மாட்டான். ஆனா ஒரு சந்தேகம், அவன் மேல இருக்கிற கோவத்துல உன் பொண்டாட்டிய போய் எவ்வளவு யோசிச்சாலும் அது ஏன் பண்ணன்னு தான் புரிய மாட்டேங்குது. சுமதியை நான் கல்யாணம் பண்ணதுன்னு ஆசைப்பட்டு நினைச்சியா? இல்ல, கொல்லத்தான். என்னாச்சு? பழனி உங்களை கொல்லாம விட மாட்டான் போல இருக்கு. அவன் கூட இந்த ஊருக்காரங்க மொத்தமா சேர்ந்து இருக்காங்க. அவன் நம்மளை தேடி இங்கே வந்துருவான்னு வரட்டுடா. அவனை பார்க்க தான் நானும் காத்துட்டு இருக்கேன். இனிமே ரெண்டுல ஒருத்தன் போதும், அதையும் பாத்திர வேண்டிதான். ஊர் புற தேடிட்டோம், அவனை எங்கேயும் காணும். எங்க போனான்னு தெரியலையே. அவன் பழனி அண்ணனை பார்த்து பயந்துட்டு எங்கேயோ ஊரை விட்டு ஓடி இருப்பான். இல்ல, அவன் அந்த மாதிரி பயந்து ஓடுறவன் கிடையாது. என்ன ஞாபகம் இருக்கா? நான் உங்க அப்பாவோட பழைய ஃப்ரெண்டு. நான் உங்ககிட்ட பெரிய தப்பு பண்ணிட்டேன். அதை திருத்துறதுக்கு தான் நான் இப்போ வந்திருக்கேன். முஸ்தபாவை நீ கொண்டுட்டு ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் நான் ஒரு நாள் உங்க வீட்டுக்கு வந்திருந்தேன். சுமதியை ஏதோ சொந்தக்காரங்க வீட்டுக்கு அனுப்பிட்டு உங்க அப்பா வீட்டில் தனியா தான் இருந்தாரு. பெத்த பிள்ளையோட வாழ்க்கையை கெடுத்துட்டியாடா பாவின்னு திட்டுறதுக்காக தான் நான் வந்தேன். அப்போ ஒரு சின்ன காரணத்துக்காக நீ பிரபாகரன் ஒருத்தனை கொன்னிய ஞாபகம் இருக்கா? அந்த பிரபாகரனோட பையன் தான்டா நான். இந்த ஊருக்கு வந்ததும் உன் பையன் கூட நான் சேர்ந்ததும் இதுக்காக மட்டும்தான்டா. உங்க அப்பனை நான் கொல்றதுக்கு காரணம் உனக்கு வணக்கம் வைக்கலன்னு தானடா. இல்ல, அவன் என் பொண்டாட்டிய கெடுக்க பார்த்தான். நீ எதை சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன்டா. இன்னைக்கு நீ, நாளைக்கு உன் பையன், அதுக்கப்புறம் உன் பொண்ணு, எல்லாத்தையும் கொல்லாம விட மாட்டேன்டா. இத வெளியே சொன்ன, அதுக்கப்புறம் உன்னையும் ஓடா. அவன் மறுபடியும் இவங்களை எச்சரிக்கை பண்ணிருக்கான். இந்த விஷயத்தை யாருக்கிட்டையாவது சொன்னா உங்க பொண்ணு கொண்டுடுவேன். இவங்க பையன் இறந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு தான் எல்லாமுமா இருந்தது. அதனால பயந்துகிட்டு இந்த விஷயத்தை வெளியே சொல்லல. இவர் மேல எந்த தப்பும் இல்ல. ஆமா, அது மட்டும் இல்லாம நீ ஜெயில வேற இருந்த. உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிட்டான்னு அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு. அதோட எல்லாத்தையும் மறந்து திருந்திருப்பான்னு நான் நினைச்சேன். ஆனா இப்போ பழனின அவன் எங்க இருக்கான் தெரியுமா? குவாரியில இருக்கானே. எல்லாம் உனக்கு தெரிஞ்சிருச்சுல்ல? ஓகே, உன் அப்பனையும் உன் தங்கச்சியும் கொண்டது நான் தான்டா. அப்புறம் சகீர் முஸ்தபா, அவனையும் என் கையால தான்டா கொன்ன. அவன் செத்து நீ உள்ள போன தானே உங்க அப்பனை என்னால கொல்ல முடியும். அதுக்குதான்டா இப்ப இதோ உன் தங்கச்சி, அடுத்தது நீதான்டா. அதுக்கு முன்னாடி உன்னை நான் கொல்றேன்டா. வெட்டி எறிங்கடா அவனை.
பழனி அண்ணே, வேண்டாம் விட்டுருங்க. தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கொடுக்க போலீஸ் கோர்ட் இருக்காங்க, அவங்க பாத்துக்குவாங்க. இவனை நான் பாத்துக்கிறேன். நீ இந்த ஊரை விட்டு எங்கேயும் போக வேண்டாம். இங்க எதுவும் நடக்கல. இங்க நடந்த எதையும் நாங்க பார்க்கவே இல்லை. என்ன சொல்றீங்க? பாவத்துக்கு சம்பளம் மரணம்னு சொல்லுவாங்க. அந்த சம்பளத்தை தான் இவன் வாங்கியிருக்கான். சார், அந்த பந்தா பாட்டி திருப்பி ஸ்டேஷனுக்கு சீட்ல உட்காந்துருக்கான் சார். பழனி அண்ணே, இப்ப என்ன செய்யலாம்? ஹரி, வண்டி எடுறா.